अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறுமுய்ய அவர் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதினம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை மிக முக்கியமான பிரமாணமாக கொண்டது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால் இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளை எல்லாரும் அறிய வேணும் என்பதற்காகத்தான் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பல பல காரியங்களை செய்தார். இந்த திவ்ய பிரபந்தங்கள் அழிந்து போகக்கூடாது மறுபடியும். ஏனென்றால் அதற்கு முன்னாலே மறைந்து போயிருந்தனவல்லவா. நாதமுனிகள் மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த திவ்ய பிரபந்தங்களை மீட்டார் என்கிறது சரித்திரம். அப்படி நாதமுனிகள் காலத்திலே மறைந்து போயிருந்து அவர் மீட்டார் அல்லவா. அதுபோல மறுபடியும் இது மறைந்து போய்விட்டால் இதை மீட்பதற்கு இனிமேலும் ஒரு நாதமுனிகள் அவதரிப்பாரா? ஆகையினாலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் அதுபோல மறையாதிருப்பதற்கு என்ன வழி என்பதையெல்லாம் ஆலோசித்துத்தான் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பல பல காரியங்களை செய்தார். அவர் என்ன செய்தார்? இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் திருக்கோயில்களிலே அனுசந்திக்கப்பட வேணும் என்று அதற்கு ஒரு வழி ஏற்படுத்தினார். ஆகையினாலே இந்த அனுசந்தானம் என்கிறது எப்பொழுதும் நடைபெறும். ஆகையினாலே அது மறுபடியும் மறையாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு உயர்ந்த வியாக்கியானங்கள் ஆச்சாரியர்களை கொண்டு பெரிய வியாக்கியானங்கள் ஏற்பட வேணும் என்று அதுவும் கூட எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அதைத்தான் மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே காட்டியருளுகிறார் என்றே கொள்ளலாம். ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச் செயல் ஏற்றம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் என்று ஆச்சாரியர்களை சொல்லி அவர் செய்த வியாக்கியங்கள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம். என்னென்ன வியாக்கியானங்கள் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம் என்று சொன்ன மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே உடனே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். எதற்காக நம்பெருமாள் இந்த தரிசனத்திற்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்டு வைத்தார் என்பதை பின்னடிகளிலே தெரிவிக்கிற பொழுது, இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தாரோ இல்லையோ, எப்படி வளர்த்தார் அந்த செயல்னு சொன்னார் இந்த பாசுரத்தில். இதற்கு அடுத்த பாசுரத்தில் என்ன காட்டினார் எம்பெருமானார்? அவர் என்ன அருளி செய்தார், என்ன பண்ணினார் என்னால், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசரின்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் என்று அந்த அர்த்தத்தையும் முன்பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். ஆக இதற்கு முன்னாலே ஆச்சாரியர்கள் எல்லாரும் திவ்ய பிரபந்தத்திற்கு உண்டான அர்த்தங்களை உட்பொருள்களை எல்லாம் அவர்களெல்லாம் வாய்மொழியாக உபதேச மார்க்கமாகத்தான் தெரிவித்தார்கள். அதை எழுதி வைக்கவில்லை. ஆனால் எம்பெருமானார் தான் முதலாக அந்த வரம்பை அறுத்து அதை கிரந்தஸ்தமாக ஆக்க வேண்டும் என்றும் நியமித்தார் திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு. அவர்தானே முதலிலே திருவாய்மொழிக்கு 6000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளி செய்தார். அதுவும் அவர் பிள்ளான் எப்படி அருளி செய்தார் என்று சொன்னால், எதிராசர் பேரருளால் என்று அதையும் மணவாள மாமுனிகள்
உபதேச ரத்னமாலையிலேயே காட்டியிருக்கிறார். ஆக யதிராஜர் பேரருளால் தான் திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் ஏடுபடுத்தப்படத் தொடங்கின. அதாவது எழுதி வைக்கப்படத் தொடங்கினது எப்பொழுது என்னால் எம்பெருமானாருடைய நியமனம் அனுகுணமாகத்தான். அதற்கு பிறகு மற்ற ஆச்சாரியர்கள் பிற்காலத்திலே வந்தவர்கள் நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவிது பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகியமனவாள பெருமாள் நாயனார், வாதிகேசரி அழகியமனவாள ஜீயர் போன்ற ஆச்சாரியர்கள் பலர் வியாக்கியானங்களை எழுதியிருந்தாலும் அதற்கெல்லாம் முதலிலே வித்திட்டவர் எம்பெருமானார் தான். இதையும் கூட மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். அதாவது ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் யதிராஜர் இன்னருளால் தன்னுடைய பரம கிருபையாலே பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறும் என்று. பின்னாலே ஆசையுடையோர்கள் கற்க வேண்டும் என்று வந்தார்களானால் அவர்களுக்கு இந்த அர்த்த விசேஷங்கள் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் ஏட்டிலே எழுதி வைத்து வியாக்கியானங்களை பரப்ப வேண்டும் என்று எம்பெருமானார் நியமித்தார் என்கிறத கூட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக கொள்ளலாம். அது வியாக்கியானத்திலே காட்டுகிற பொழுது அந்த மந்திரோபதேசம் திருக்கோட்டியூர் நம்பியினிடத்திலே இவர் பெற்றார். அதை ஓரான் வழியாய் உபதேசித்து வந்தார் திருக்கோட்டியூர் நம்பி முதலான ஆச்சாரியர்கள். இவர் பலருக்கு சொல்ல வேண்டும் என்று நியமித்தார் என்கிற அது காரணமாகத்தான் என்று அதுதான் வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இங்கே முன்னாலே பாசுரத்திலே வியாக்கியானங்களை எல்லாம் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் என்று அருளி செய்துவிட்டு மணவாள மாமனிகள் இந்த 2 பாசுரங்களுக்கு அடுத்தபடியாக, அதாவது ஓரான் வழியாய் உபதேசித்தார் என்கிற பாசுரம், எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு என்கிற பாசுரம், இந்த 2 பாசுரம் ஆன பிற்பாடு உடனே மறுபடியும் வியாக்கியானங்களை பற்றித்தான் உபதேசத்தினாலேயே தெரிவிக்கிறார். பிள்ளான் நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை என்று வியாக்கியானங்களை அருளி செய்தவர்களை சொல்லி மேலே இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கிறபடியினாலே எம்பெருமானார் செய்த சீரிய பணியிலே இதுவும் ஒன்று என்பதுதான் மணவாள மாமனிகளுடைய திருவுள்ளம் என்று நான் நினைக்கும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது. அப்படி இந்த தரிசனத்தை வளர்த்த எம்பெருமானார் இந்த தரிசனத்தை வளர்ப்பதற்கு பல பல செய்கைகளை செய்து வருகிற பொழுது மடாதிபத்தியம் என்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தினார். அதாவது சம்பிரதாயத்தை பின்னாலே வளர்ப்பதற்கு 74 சிம்மாசனாதிபதிகள் என்று நியமித்தவர். அது மட்டுமல்லாமல் பல பல இடங்களிலே தாமே மட்டங்களையும் தோற்றுவித்து அதற்கு பரம்பரையாக மட்டாதிபதிகளையும் நியமித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான மட்டம் என்று சொல்ல வேண்டுமானால் அது திருநாராயணபுரத்திலே அவர் தலைமையகமாக கொண்டு அவராலே ஏற்படுத்தப்பட்ட மட்டம் யதிராஜ மட்டம். 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே யதிராஜ மட்டத்தை ஏற்படுத்தினார் என்று மிக ஸ்பஷ்டமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 6000 படியிலே இந்த ஒரு மடத்தை பற்றித்தான் குறிப்பு இருக்கிறதே தவிர வேறு மடங்களை பற்றிய குறிப்புகளெல்லாம் அந்த குரு பரம்பரா பிரபாவ நூலிலே இடம்பெறவே இல்லை. அதனால் எம்பெருமானாரே ஏற்படுத்தின மட்டம் என்பது மிக்க சான்றோடு உறுதிப்படுத்தப்படுவது இந்த யதிராஜ மட்டம் என்கிற திருநாராயணபுரம் யதுகிரி யதிராஜ மட்டம் என்கிற மட்டம்தான். அந்த மட்டத்திலே வழி வழியாக பல பல சுவாமிகள் எழுந்தருளி இருந்து நம்முடைய தரிசனத்தை வளர்த்து வருகிறார்கள். ஆனால் அதிலே இப்பொழுது வர்த்தமான சுவாமியாக எழுந்தருளி இருக்கின்ற ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமி 41வது பட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சுவாமி அவர் செய்து வருகிற காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எம்பெருமானாரே மறுபடியும் அவதரித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரோ என்று நினைக்கும்படியாக அப்படி அபிநவ ராமானுஜராக நமக்கு சேவை சாதித்து கொண்டு எழுந்தருளி இருந்து அவர் விசேஷமாக பல பல காரியங்களை செய்து வருகிறார் என்கிறது உலகமெல்லாம் அறிந்திருக்கிறது. அதை நான் மறுபடியும் இங்கே தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா இடத்திலும் நம்முடைய தரிசனத்தை பரப்பி பல இடங்களிலே எம்பெருமானாருடைய திருமேனியை அவர் ஸ்தாபித்து அவர் செய்து வருகிற செயல்கள். அது தவிர யதிராஜ மட்டத்தின் மூலமாக தினந்தோறும் வித்வான்களை கொண்டு அந்த திவ்ய பிரபந்தங்களிலே மற்றும் அதனுடைய துணை நூல்களிலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனைவரும் அறியும்படியாக உபன்யாசங்களை ஏற்பாடு செய்து இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக ஜீயர் சுவாமிகள் ஏற்பாடு செய்து வருகிறார் என்கிறது அதுவும் எல்லாருக்கும் தெரிந்தது. இப்படி பல உபன்யாசங்கள், அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றத்தின் மூலமாக வலைத்தளத்திலேயே, அதாவது அவரவர்கள் நேரே பெங்களூரிலே இப்பொழுது அமைந்திருக்கிற யதிராஜ மட்டத்திற்கு வந்துதான் கேட்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லாமல்
அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்தே கேட்பதற்காக இதை இந்த வலைக்குழாய் மூலமாக உலகமெங்கும் பரப்புகின்ற ஒரு காரியத்தையும் அந்த சுவாமி செய்தருளுகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தொடரானது, அதாவது திவ்ய பிரபந்த தாரை என்னால் அந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களுடைய தொடர்ச்சி அப்படியே தாரை தாரையாக அது வரப்போகிறது. தினந்தோறும் வித்வான் ஒருவர் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களிலே ஒரு 10 பாசுரங்களை ஒரு உபன்யாசத்திலே, அதாவது ஒரு 1.5 மணி காலம் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு உபன்யாசத்திலே ஒரு 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை அவர் தெரிவிப்பது என்று கொண்டு ஏறக்குறைய ஒரு வருட காலம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் முதல் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் முதற்கொண்டு ஒரு வருட காலத்திற்கு தினந்தோறும் இந்த திவ்ய பிரபந்த தாரையானது அவரவர்களுடைய இல்லத்திலே பெருகி வழிய போகிறது. நம்முடைய யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய இன்னருளால், ஏறார் யதிராஜர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்கள் எல்லாம் வந்து கேளுங்கள் என்று இவரும் அந்த பெரிய காரியத்தை இப்பொழுது தொடங்கும்படியாக நியமித்து அந்த நியமனமடியாக இந்த திவ்ய பிரபந்த தாரை இன்று முதல் தொடங்குகிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த திவ்ய பிரபந்த தாரை வருடம் முழுவதும் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு சில திரவிய சகாயங்களும் வேண்டி இருக்கிறது. சென்னையிலே சென்ற நூற்றாண்டிலே எழுந்தருளியிருந்த மிக பெரும் தனிகர் ஒருத்தர், அவர் மண்டயம் ஆசூரி பார்த்தசாரதி ஐயங்கார் என்று பெயருடையவர். அவர் வழக்குரைஞராக, அதாவது அட்வொகேட்டாக அவர் பணியாற்றி கொண்டிருந்தவர். மிகச்சிறந்த கல்விமானவர். அவர் சில காலங்கள் நீதிபதியாக கூட அந்த காலத்திலேயே, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த காலத்திலேயே கூட அவர் நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் தம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் இதுபோல சம்பிரதாய காரியங்களுக்கு உபயோகப்பட வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது MOP சேரிட்டிஸ் என்ற பெயரிலே இன்றைக்கும் அந்த தர்மஸ்தாபனம் அவர் தோற்றுவித்த MO பார்த்தசாரதி ஐயங்கார், அதாவது மண்டயம் ஆசூரி பார்த்தசாரதி ஐயங்கார் என்பது MOP என்று சுருங்கப்படுகிறது. அவர் எழுதி வைத்த அந்த தர்மஸ்தாபனம் இன்றைக்கும் இயங்கி வருகிறது. அது அது திருவல்லிக்கேணியை தலைமையகமாக கொண்டு அது இயங்கி வருகிறது. அதில் அடியேனுக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறது. அந்த தர்மஸ்தாபனத்திலே ஒரு பணியாற்றும் பங்கு அடியேனுக்கும் இருக்கிறது. அப்படி அவர் எழுதி வைத்த அந்த ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிதியை கொண்டு ஒரு வருட காலம் இந்த கிரமத்தை, அதாவது இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற உபன்யாச கிரமத்தை நிகழ்த்துவது என்று அதற்கும் ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய நியமனம் அமைந்திருக்கிறது. ஆக இன்றிலிருந்து தொடங்கி நடைபெறப் போகிறது. அதிலே இன்றைய தினம் முதலிலே கண்ணினும் சிறுத்தாம்பு தொடங்க பெறுகிறது. இதற்கும் ஒரு காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயமாக முதல்ல திவ்ய பிரபந்தம்னா திருப்பல்லாண்டு தானே என்று எல்லாரும் நினைப்பார்கள். அது வாஸ்தவம்தான். ஆனால் கண்ணினும் சிறுத்தாம்புக்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. அது என்ன என்பதை மிகச் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகையினாலே, 4000 பாசுரங்களும் மறைந்திருந்த காலத்திலே நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார் கோயில் என்கிற திவிதேசத்திலே எழுந்தொழியிருந்த பொழுது அங்கே மேல்நாட்டிலிருந்து 2 ஸ்ரீவைஷ்ணவர்கள், மேல்நாட்டிலிருந்து என்னால் திருநாராயணபுரத்திலிருந்து அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அங்கிருந்து தான் வந்தார்கள் என்று 6000 படி குரு பரம்பரையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து எம்பெருமான் திருவாராதனம் ஆகிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஆறாவமுதே என்கிற நம்மாழ்வாரர்களை செய்த திருவாய்மொழி பாசுரங்கள், திருக்குடந்தை எம்பெருமானை பற்றிய ஒரு 10 பாசுரங்கள், அதை மிக அழகாக ஓதினார்கள் என்றும், அதை கேட்ட நாதமுனிகள், அடடா இவ்வளவு அழகாக இருக்கிறதே இந்த பாசுரங்கள் எல்லாம், இதுபோல இன்னும் பாசுரங்கள் இருக்க வேண்டுமே. அந்த பாசுரத்தினுடைய கடைசியிலே பார்த்தால் குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன 1010 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே 1000 பாசுரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களை கேட்க, அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல, உடனே நாதமுனிகள் குருகூர் சடகோபன் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே குருகூர் என்கிறது எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அவர் ஆழ்வார் அவதரித்த திவ்யதேசமான திருக்குருகூர், அதாவது தற்பொழுதைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்ய தேசம்தான் இது. அங்கே சென்று அங்குள்ளவர்களை விசாரித்த பொழுது அவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல, அப்பொழுது மதுரகவி ஆழ்வாருடைய திருவம்சத்திலே வந்தவராய் பராங்குஷ நம்பி என்கிற திருநாமத்தை உடையவராய் இருந்த ஒரு சுவாமி அவர் என்ன சொன்னார்னால், நம்மாழ்வாரை பற்றி எங்கள் மூதாதையர் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் அது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் என்னிடத்திலே இருக்கிறது. அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை 12,000 தடவை அந்த நம்மாழ்வார் எழுந்தருளியிருந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே போய் ஜபித்தால், ஏகாகிர சித்தமாக அப்படி அமைந்து ஜபித்தால் ஆழ்வாரே பிரத்யட்சமாவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உமக்கு சக்தி இருந்தால் நீர் முயற்சி பண்ணி பாரும் என்று நாதமுனிகளிடத்திலே கண்ணினும் சிறுத்தாம்பை கொடுக்க, நாதமுனிகளும் யோகத்திலே வல்லவர் அல்லவா, அவர் யோக ரகசியம் என்றே ஒரு கிரந்தம் அருளி செய்தார் என்று கூட சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட யோகத்திலே வல்லவராகையினாலே நாதமுனிகள் அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை 12,000 தடவை ஜபிக்க, நம்மாழ்வார் அவருக்கு யோக தசையிலேயே பிரத்யட்சமாகி தாம் அருளி செய்த 1000 திருவாய்மொழி 1000 பாசுரங்களை மட்டுமல்லாமல் தாம் அருளி செய்த மற்ற திவ்ய பிரபந்தங்கள் திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி அவை மட்டுமல்லாமல் மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த 3000 பாசுரங்களையும் சேர்த்து 4000ம் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் தான் கொடுத்தார் என்று இது சரித்திரம். நான் சுருக்கமாக தெரிவித்தேன், எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். இதிலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், 4000ம் மறைந்திருந்த காலத்திலே மறையாமல் இருந்தது ஒன்று, அது ஆழ்வாரோடு செய்த 6ஆமுதே என்கிற திருவாய்மொழி. அது மட்டுமல்லாமல் ஆழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வாரோடு செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தமும் மறையாமல் இருந்தது என்கிறது மிக முக்கியமாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். அது மற்ற திவ்ய பிரபந்தங்கள் மறைந்திருந்த காலத்திலும் மறையாதிருந்தது கண்ணினும் சிறுத்தாம்பு. ஆகையினாலே தானே அந்த பராங்குஷ நம்பி என்பவராலே நாதமுனிகளுக்கு கொடுக்க முடிந்தது. அடுத்தபடியாக அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை 12,000 தடவை நாதமுனிகள் ஏகாகிர சித்தமாக, அப்படின்னா என்ன, ஆரம்பித்த கண்ணின் சிறுத்தாம்பை ஜபிக்க ஆரம்பித்ததிலிருந்து அது 12,000 தடவை முடிகிற வரைக்கும் வேற எதற்கும் எழுந்து போகாமல் ஒரே இடத்துல இருந்து கொண்டு அது ஜபிக்க வேணும். என்னால் அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் 12,000 தடவை சொல்லுவதற்கு என்றால் ஒரு சிறிய கணக்கு அடியேன் போட்டு பார்த்தேன். அதாவது கண்ணின் சிறுத்தாம்பை ஒரு தடவை சொல்கிறதுக்கு 3 நிமிடம் என்று வைத்து கொண்டால் ஒரு நாளைக்கு 500 தடவை தான் ஜபிக்க முடியும். 24 மணி காலம் இல்லையா, ஒரு நாளைக்கு 3 நிமிடம், ஒரு தடவை 3 நிமிடம்னா 1 மணி காலத்திற்கு 20 நிமிடம் தான் 20 தடவை சொல்லலாம். அப்போது ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 500 தடவை என்று வைத்துக் கொள்வோம். 500 முறை சொல்லலாம் கண்ணின் சிறுத்தாம்பை. அப்போ 12,000 தடவை என்னால் 24 நாளாவது வேணும். ஏறக்குறைய ஒரு மாதம்னு வச்சுப்போம். இந்த ஒரு மாதம் ஒரே இடத்துல அமர்ந்து எதற்கும் எழுந்து செல்லாமல் அப்படியே தியானம் யோக தசையிலே 12,000 தடவை சொல்லணும்னா அது நாதமுனிகளை தவிர வேறு யாரால முடியும்? அவர் அதை செய்திருக்கிறார். உடனே நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி அவருக்கு திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார். என்னால் இப்போ 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாய் அமைந்தது இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு. அதனால்தான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்புக்கு அவ்வளவு பெருமை. உண்மையிலே பார்த்தால் 4000 திவ்ய பிரபந்தத்திலே இருக்கிற அத்தனை பாசுரங்களும் பகவானை பற்றியது. ஆனால் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற இந்த திவ்ய பிரபந்தம் மட்டும் பகவானை பற்றியது அல்லாமல் பகவானுடைய அடியவரான நம்மாழ்வாரை பற்றியது, நம்மாழ்வாருடைய பெருமையை தெரிவிப்பது. இதை போய் எப்படி அந்த திவ்ய பிரபந்தத்தின் நடுவிலே சேர்ப்பது என்று கூட நமக்கு கேள்வி எழலாம். அதற்காகத்தான் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே அருளி செய்கிற பொழுது, வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக வீசைகளையை ஆர்த்தபுகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. இதை கொண்டு போய் அருளி செயல் நடுவில் இதையே சேர்வித்தார்கள் ஆச்சாரியர்கள். எதனால? அதனுடைய தாற்பரியம் தேர்ந்து. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்று சொன்னால் எம்பெருமானோடு நின்றுவிடக் கூடாது அல்லவா, அவனுடைய அடியவர்களுக்கும் அடிமைப்பட்டவன். அந்த பாகவத சேஷத்துவம் அது திருமந்திரத்தினுடைய மத்தியம பதமான நமஹா என்கிற பதத்தாலே தெரிவிக்கப்படுகிறது. ஆகையினாலே அந்த நமப்பதத்திலே தெரிவிக்கப்படுகிற திருமந்திரத்தினுடைய அந்த நவப்பதத்திலே தெரிவிக்கப்படுகிற அர்த்தத்தை தான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு தெரிவிக்கிறது என்கிற காரணத்தினாலே தான்
இந்த தாத்பரியத்தை தேர்ந்து ஆர்த்தியர்கள் என்ன செய்தார்கள்? அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் என்று இந்த அருளிச் செயலிலே இதை சேர்வித்தார்கள் என்று மணவாள மாமுனிகள் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வழியிலே காரணமாயமைந்த இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்திலே அவசியம் இருக்க வேணும் என்றும் நாதமுனிகள் திருவுள்ளம் பற்றினார் என்று நாம் கொள்ளலாம். அதனால்தான் திருநாராயணபுரத்திலே இன்றைக்கும் கூட முதலிலே கண்ணினுள் சிறுத்தாம்பு தான் தொடங்க பெறுகிறது. எல்லா திவிதேசங்களிலேயும் பெரும்பாலும் தொடக்கம் என்னால் திருப்பல்லாண்டு தான் செய்விப்பார்கள். ஆனால் திருநாராயணபுரத்தில் முதலிலே கண்ணினுள் சிறுத்தாம்பை சேவித்துவிட்டு அதற்கு பிறகுதான் திருப்பல்லாண்டு சேவிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, கண்ணினுள் சிறுத்தாம்பாலத்தான் நமக்கு திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கிடைத்தது. என்ன அதுக்கு உண்டான ஒரு பெருமை. திருநாராயணபுரத்திலே மட்டுமல்ல, ஆழ்வார் திருநகரியிலே கூட பல காலங்களிலே, எல்லா காலங்களிலும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட சில பல காலங்களிலே எல்லாம் முதலிலே கண்ணினுள் சிறுத்தாம்பை சேவித்துவிட்டு அதற்கு பிறகு திருப்பல்லாண்டை சேவிக்கிற கிரமமும் ஆழ்வார் திருநகரியிலேயும் உண்டு. என்ன காரணம்? என்னால் அது ஆழ்வாரை பற்றின திவ்ய பிரபந்தம் என்கிற ஒரு பெருமை என்று நாம் இப்படியெல்லாம் அந்த கண்ணினுள் சிறுத்தாம்புக்கு ஏற்பட்ட பெருமைகளை பற்றி மட்டுமே நாம் தனியாக சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட கண்ணினுள் சிறுத்தாம்பு திருநாராயணபுர திவ்யதேசத்திலே முதலிலே அனுசந்திக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் கண்ணினுள் சிறுத்தாம்பு அனுசந்திக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் 4000 திவ்ய பிரபந்த தனியன்கள் என்று நாம் சேவிக்கிறோம் அல்லவா? இப்படி சேவிக்கிற பொழுது முதல்ல ஸ்ரீசைல தயாபாத்திரம் என்று சேவிக்கிறோம். அதற்கு பிறகு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று சேவிக்கிறோம். திருநாராயணபுரத்தில் அடுத்தபடியாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் சேவிப்பதில்லை, அதுக்கு கடைசியில் சேவிப்பா. ஸ்ரீசைல தயாபாத்திரமான உடனே யோனித்யம் அச்சுத பதாம்புஜ, அது ஆன உடனே மாதாபிதா யுவதய ஸ்தனயா விபூதி, அது ஆன உடனே பூதம் சரஸ்ய மகதாக்கோய பட்டநாத என்கிற தனியன். இந்த 4 தனியனை சேவித்து விட்டு அதற்கு பிறகு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்கிற தனியனை சேவித்து விட்டு அதற்கு பிறகு அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்கிற தனியனையும் சேவித்து விட்டு அதற்கு பிறகு ஹஸ்தத்வய தாள என்று தொடங்குகின்ற ஒரு தனியன், மதுரகவி ஆழ்வாரை பற்றிய தனியன். அதை சேவிக்கிறார்கள். இந்த மற்ற ஊர்களெல்லாம் 5 தனியன் என்று சொன்னால் ஆரம்பிக்கச்சே கண்ணினுள் சிறுத்தாம்பை அருளி செய்தவரான மதுரகவி ஆழ்வாரை பற்றிய தனியாக ஒரு தனியன். 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் அந்த தனியனும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனியனை சேவித்து விட்டு அதற்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் அவித்த விஷயாந்தர ஷட்டாரே என்று கண்ணினுள் சிறுத்தாம்பு, அதுக்கப்புறம் குருமுக மனதீத்யா என்று திருப்பல்லாண்டு, இதெல்லாம் அப்படி சேவிக்கிற வழக்கம் திருநாராயணபுரத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் முதலிலே கண்ணினுள் சிறுத்தாம்பை அனுபவிக்கிறோம் இன்றைய தினம். இதற்கு பிறகு அடுத்த நாள், அதாவது நாளை மறுநாள், நாளைய தினம் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்று தொடங்கி அந்த திவ்ய பிரபந்த தாரையானது பெருக இருக்கிறது. அதை இன்றைய தினம் தொடங்குவதிலே ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைய தினம் ஸ்ரீவே சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார் சுவாமி என்று சென்ற நூற்றாண்டிலே எழுந்தருளியிருந்த மிகப்பெரிய வித்வான்களிலே ஒருத்தர். அதாவது காரப்பங்காடு ஸ்ரீவே மகாவித்வான் வெங்கடாச்சார் சுவாமி என்று எழுந்தருளியிருந்த வித்வானிடத்திலே காலக்ஷேபம் கேட்ட மகான்கள் பல பேர். அதில் மிகவும் பிரசித்தரானவர்கள் 2 பேர்கள். அதில் ஒருத்தர் சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார் சுவாமி, மற்றொருத்தர் ஸ்ரீவே வாகமத ரிஷி வேளுக்குடி வரதாச்சார் சுவாமி. இந்த சதாபிஷேகம் சுவாமி அவர் தை மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று, அதாவது இன்றைய தினம் தை மாதம் சுவாதி நட்சத்திரம், அதிலே அவதரித்தவர். அவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அவர் திருநாராயணபுரம் அனந்தான் பிள்ளை என்று, அவருக்கு அனந்தான் பிள்ளை திருவம்சத்தைச் சேர்ந்தவர். அவருடைய சொந்த ஸ்ரீகிராமம் எதுன்னு கேட்டால் திருநாராயணபுரம் தான். அதனால அவருடைய திருநட்சத்திரத்திலே நாம் இதை இன்றைய தினம் தொடங்குகிறோம் என்கிறது ஒரு விசேஷம். நாளைய தினம் திருப்பல்லாண்டு தொடங்குகிற பொழுது நாளைய தினம் ஸ்ரீவே வித்வான் வேளுக்குடி வாகமிருத ரிஷி வேளுக்குடி வரதாச்சார் சுவாமியினுடைய திருநட்சத்திரம் நாளைய தினம். ஆகினாலே அந்த திருப்பல்லாண்டனுடைய சாரத்தை அந்த சுவாமியினுடைய திருக்குமாரராய் ஜெகத் பிரசித்தராய் எழுந்தருள் இருக்கக்கூடிய வேளுக்குடி கிருஷ்ணன் சுவாமியே சாதிக்கப் போகிறார். இன்றைய தினம் அந்த சதாபிஷேகம் சுவாமியினிடத்தில்
கிரந்த காலட்சேபம் கேட்டவனான அடியேன் இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பை விண்ணப்பிக்கிறேன் என்கிறதும் கூட மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இதையும் காட்டிலும் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இப்பொழுது இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிற இதே சமயத்திலே நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படி எழுந்துள்ளிருக்கின்ற யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமி திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அவருக்கு திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே திருமலையிலே அவருக்கு விசேஷமான மரியாதைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. சுவாமி அங்கே எழுந்தருளியிருந்து திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்கிறார். அது இன்றைய தினம்தான் அதற்கும் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. திருவேங்கடமுடையான் திவ்ய பிரபந்தம் அனைத்திற்கும் அவன்தான் பாட்டுடை தலைவன் என்றெல்லாம் கூட ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே அருளி செய்கிறார்கள். திவ்ய பிரபந்தம்லாம் திருவேங்கடமுடையானை குறித்து என்றே சில இடங்களிலே அப்படி ஆச்சாரியர்களுடைய திருவாக்கு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தோடு, அதுவும் அந்த திருவேங்கடமுடையானுக்கு மற்றொரு பெருமை என்னவென்று சொல்ல வேண்டுமென்னால், மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சித்தாம்பை அருளி செய்த மதுரகவி ஆழ்வார் சித்திரையிலே அவதரித்தார். சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில். அதே சித்திரையில் அவதரித்த மற்றொருவர் அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர். எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர தேவுமற்று அறியாதவராய் இருந்தாரோ, அதுபோல ஸ்ரீ ராமானுஜரை தவிர தேவுமற்று அறியாதவராய் இருந்த அனந்தாழ்வான் அவர் அவதரித்தது இந்த சித்திரை. அதனால் அவருக்கு மதுரகவி தாசர் என்றே அவருக்கு திருநாமமும் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய நியமனமடியாக திருமலைக்கு சென்று அங்கே திருவேங்கடமுடையானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அனந்தாழ்வான் கைங்கரியம் செய்த திருவேங்கடமுடையான், ஆனந்தாழ்வானுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட திருவேங்கடமுடையான், அவனை சேவிப்பதற்காக, அவனுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக நம்முடைய ஜீர் சுவாமி எழுந்தருளிருக்கிற இந்த நன்னாளிலே இந்த திவ்ய பிரபந்த தாரையானது தொடங்குகிறது என்கிறது மிகவும் விசேஷமாகும். இப்படிப்பட்ட ஒரு முன்னுரையுடன் அடியன் தொடர்ந்து கண்ணினுள் சிறுத்தாம்பனுடைய பெருமையை, அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களிலே சிலவற்றை யதாசக்தி, யதா மதி, யதா அவகாசம் அடியன் தெரிவிக்கிறேன். இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற பெயர் அமைந்திருக்கிறது. அதுவே ஒரு விசித்திரமான விஷயமாகும். என்ன காரணம் என்றால், இப்போ நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்திற்கு திருவாய்மொழின்னு திருநாமம், பெரியாழ்வார் அருளி செய்த திவ்ய கிரந்தத்திற்கு பெரியாழ்வார் திருமொழி என்று திருநாமம். இதெல்லாம் அப்படி குலசேகர பெருமாள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழி, ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் அது நாச்சியார் திருமொழி என்று அருளி செய்தவருடைய பெயராலே சில திருநாமங்கள். சில திவ்ய பிரபந்தங்களுக்கு அதனுடைய விஷயங்களை இட்டு திருப்பல்லாண்டு, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, இதெல்லாம் அந்த திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இட்டு அதற்கு பெயர் அமைகிறது. ஆனால் ஒரு சில திவ்ய பிரபந்தங்களுக்கு அதனுடைய தொடக்கத்தை இட்டு பெயர் அமைகிறது. இரண்டே திவ்ய பிரபந்தங்கள் தான் என்று நினைவு. ஒன்று கண்ணினுள் சிறுத்தாம்பு, மற்றொன்று அமலநாதிபிரான். இது ரெண்டு மட்டும்தான். இதற்கு பாட்டு முதற்குறிப்பு என்று சொல்லுவார்கள். இதற்கு தனியாக திருநாமம் அமைக்கவில்லை. கண்ணினுள் சிறுத்தாம்பினால் என்று திவ்ய பிரபந்தம் தொடங்குகிறது. அதனால் அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு பெயரே கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று அமைந்து விட்டது. ஆனால் அமலநாதிபிரான் என்று தொடங்குகிறது. அதனால் அதுவே அதற்கு பெயராக அமைந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம், இதில் என்ன தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார் என்றால், அவர் நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம், நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் எவரையும் நான் அறியேன் என்று அப்படி அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே பரதேவதை, அவனை தவிர நான் வேறு யாரையும் நான் நினைக்க மாட்டேன் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். நம்மாழ்வாரே தம்முடைய திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்தில் என்ன அருளி செய்தார்? மால்தனில் மிக்குமோர் தேவுமுளதே என்று அருளி செய்தார். மால் என்னால் திருமால், ஸ்ரீமன் நாராயணன். அவனை தவிர அவனுக்கு மிக்கு, அவனை காட்டிலும் மேம்பட்டதாக இன்னொரு தேவதை உள்ளதோ? கிடையவே கிடையாது. ஒரு தேவதையும் கிடையாது என்று நம்மாழ்வாருடைய இது பல இடங்களிலே தெரிவித்திருந்தாலும் இந்த பாசுரத்துக்கு ஒரு குறிப்பாக இப்பொழுது அடியேன் சொன்ன இந்த மால்தனில் மிக்குமோர் என்பதற்கு ஒரு முக்கியமான கருத்து உண்டு. அதை தெரிவித்து விடுகிறேன். அவர் சொல்றார், ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்டொழ தன்னுள் வைத்து. எம்பெருமான் எப்படி என்ன பண்ணுகிறான்?
பெரிய பிராட்டியாரை எந்த தன்னுடைய திருமேனியிலே வைத்திருக்கிறானோ அதே திருமேனியிலே இப்படி அகங்காரராய் அந்நிய பல பலங்களை விரும்புகிறவர்களான ஏரனால் சிவன், ருத்ரன், பூவனால் பிரம்மா, இவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஏரனை பூவனை பூமகள் தன்னை, அது அவனுடைய சௌலபியம். உயர்ந்த பிராட்டிக்கு இடம் கொடுத்த திருமேனியிலேயே இப்படிப்பட்டவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான். வேரின்றி விண்டொழ தன்னுள் வைத்து அவனே பரம்பொருள் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்னால் மேல் தன்னை மீதுடன் நிமிர்ந்து மண் கொண்ட என்று திருவிக்கிரமாவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான். அப்படி அளந்து கொண்ட பொழுது அவனுடைய பரத்துவம் நன்றாக நிரூபிக்கப்பட்டது. அவனுடைய திருவடிகளை விளக்கினான் பிரம்மா. அந்த திருவடியை விளக்கின தீர்த்தத்தை தலையிலே தரித்தான் சிவன் என்று பார்க்கிற பொழுது திருவடிகளை நீட்டினவன் பரம்பொருள், அதை விளக்கினவனும் அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்தவனும் அவனுக்கு அடியவர்கள் என்கிறது ஸ்பஷ்டமாக அந்த அவதாரத்திலேயே நிரூபணமாகிறது. ஆகினாலே அப்படிப்பட்ட நிமிர்ந்து மண் கொண்ட மால் அந்த எம்பெருமான் அந்த மால் தனில் மிக்குமோர் தேவும் உள்ளதே என்று அவனை விட வேறு உயர்ந்த தேவதை உண்டோ? கிடையாது என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்தார். நம்மாழ்வார் அருளி செய்த அருளி செயல் அனைத்தையும் அப்படியே பட்டோலை கொண்டவர் யார் என்றால் மதுரகவி ஆழ்வார் தான். அதை ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறார்கள். நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்களை எல்லாம் ஏட்டிலே பட்டோலை கொண்டாராம் மதுரகவி ஆழ்வார் என்று அதை சொல்லுகிறார்கள். இதை எல்லாத்தையும் பட்டோலை ஏட்டிலே மட்டும் இல்லை, தம்முடைய நெஞ்சிலேயும் கொண்டார் மதுரகவி ஆழ்வார். எல்லாம் முடிந்தது. உடனே மதுரகவி ஆழ்வார் தாமும் ஒரு பிரபந்தம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டார். நம்மாழ்வாரிடத்துல நியமனமும் கேட்டிருப்பார். அதற்கென்ன நீரும் பண்ணுமே என்று நம்மாழ்வாரும் சொல்லி இருப்பார். உடனே இவர் என்ன பண்ணினார்? தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி என்று இரண்டாவது பாசுரம், அவர் கன்னியூஷத்தாமருடைய இரண்டாவது பாசுரத்தை தான் இப்பொழுது சொல்லுகிறேன். தேவுமத்தரியேன் குரு, நம்மாழ்வாரே தேவரீரை தவிர எனக்கு வேறு தேவு தெரியாது அப்படின்னு சொன்னார். உடனே நம்மாழ்வார் கேட்டிருப்பார், அடடா என்ன சுவாமி, என்னுடைய இத்தனை பாசுரங்களை கேட்டுவிட்டு நீர் வேறு ஏதோ சொல்லுகிறீரே அப்படின்னார். இல்லையே, தேவர் என்ன சொல்லித்தோ அதைத்தான் அடியேன் சொல்லுகிறேன். நீர் என்ன நான் என்ன சொன்னேன்? நம்மாழ்வார் கேட்கிறார். இதெல்லாம் காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அடியனுக்கு காட்டின அர்த்த விசேஷம் மிக ரசித்து சொல்லுவார் அந்த சுவாமி. என்ன அர்த்தம் என்ன? அந்த ஏரனை பூவனை என்கிற பாசுரம் இருக்கிறதோ இல்லையோ, அதை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது அந்த முதல் வரியிலே ஏரனை என்று இருக்கிறது, இரண்டாவது அடியிலே என்ன இருக்கு? வேரின்றி விண்டொழான்னு இருக்கிறது. அதுபோல மூன்றாவது அடியிலே மேல் தன்னை என்ன இருக்கிறதோ இல்லையோ, அது தமிழிலே என்ன ஆகும்? மேல் தன்னை என்கிறது சேர்ந்தால் மேரன்னை என்று ஆகிவிடும். அது இலக்கண விதி. அது லாபம் தாவம் சேர்ந்தால் ராவாயிடும். அதே போல மால் தனில் என்கிறதும் கூட சேருகிற பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் தமிழ் இலக்கண விதிப்படி மால் தனில் என்று மால் தனில் என்கிறது பதங்களை பிரித்திருந்தால் சேர்த்தால் மாறனில் மிக்குமோர் தேவும் உள்ளதே என்றுதான் அது வரும். அது தமிழ் இலக்கணத்துடைய வகை. அது உடனே மதுரகவி ஆழ்வார் என்ன சொன்னார்? தேவரீர் என்ன சாதித்தது? மாறனில் மிக்குமோர் தேவும் உள்ளது என்று சொல்லவில்லையா? அதைத்தான் அடியேன் கொண்டேன் என்று சொன்னாராம். மாறனில் என்கிறது மால்தனில் திருமாலை தவிர என்கிறதான் பொருளாயிருந்தாலும் மதுரகவி ஆழ்வார் இதில் என்ன அர்த்தம் கொண்டார்னா, மாறன் என்கிறது நம்ம ஆழ்வாருடைய திருநாமம் இல்லையோ, அப்போ மாறனில் மிக்குமோர் தேவும் உள்ளதே என்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஆழ்வாரை தவிர வேறு தேவதை கிடையாது என்கிறது தான் அர்த்தம். என்ன இப்படி கொண்டுதான் கண்ணினுள் சித்தாம்பை அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார் என்று ஸ்ரீ காஞ்சி சுவாமி மிக அற்புதமாக சாதிப்பார். அதில் ஒரு விஷயம், கண்ணினுள் சித்தாம்பு என்று தொடங்குகிறோம், அதில் என்ன விஷயம் சொல்லப்படுகிறது என்று முதலிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அது என்ன விஷயம் என்னால், ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் அது நம்மாழ்வாரை தவிர வேறு உயர்ந்த தேவதை இல்லை என்பதை அவர் அப்படி சொல்லுகிற ஒரு திவ்ய பிரபந்தம். ஆனால் எம்பெருமானை காட்டிலும் நம்மாழ்வார் உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்பது மதுரகவி ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஆச்சாரியனே உயர்ந்தவன் என்கிறது அவருடைய, அதை சொல்ல வேண்டிய அவளுக்கு அப்படிப்பட்ட திருவுள்ளம். அதை தெரிவிப்பதற்கு மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார்? எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவனோ அத்தனையே எடுத்து அதை நம்மாழ்வாரோடு ஒப்பிட்டு கழித்து விடுகிறார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். அதாவது
எடுத்து கழிப்பதற்கு கூட மிக உயர்ந்த விஷயமாய் இருக்க வேண்டும். எம்பெருமான் என்னால் அவன் பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கிற நிலை என்னால் அத்தை காட்டிலும் உயர்ந்தது. அடியவர்களை ரட்சிப்பதற்காக அவன் திருப்பார்கடலிலே இருக்கிற நிலை. ஆனால் அதையும் காட்டிலும் உயர்ந்தது எதுன்னா அத்தனை பொருள்களுக்கும் உள்ளே உரைகின்றானே மிகவும் சௌலபியத்தோடு எளிமையோடு அந்த நிலை, அது அதை விட உயர்ந்தது என்று சொல்லலாம். ஆனால் அதையும் விட உயர்ந்தது எது என்னால் நமக்காக இந்த உலகத்திலே நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் என்று சொல்லும்படியாக அவதாரங்களை செய்து நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்த நினைக்கிறானே என்று இப்படி படிப்படியாக அவனுடைய நிலைகளை உயர்ந்தது உயர்ந்தது என்றே சொல்லிக்கொண்டு போனால் அதில் விபவாவதாரம் என்கிறது மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதை காட்டிலும் அர்ச்சாவதாரம் உயர்ந்தது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது விபவாவதாரம் மிக உயர்ந்தது என்பது வரை கொள்வோம். இந்த விபவாவதாரத்திலேயும் கூட எம்பெருமான் பண்ணின எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த 2 அவதாரங்களுக்கு உண்டான பெருமை மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்தந்த அவதாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உடனே மறைந்து விட்டன. ஆனால் இந்த 2 அவதாரங்கள் மட்டும் அப்படி அல்லாமல் அந்த முழுவதுமாக பல ஆண்டுகள் இங்கே எழுந்தருளி இருந்து நமக்காக அவன் பல பல காரியங்களை செய்தான் என்கிறது இந்த 2 அவதாரங்களிலே விசேஷம். ஆனால் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்திற்கு விசேஷம். என்ன காரணம் என்னால் ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காட்டினான். சௌசீல்யம் என்னால் என்ன? அறப்பெரியவன் தன்னுடைய மேன்மை பாராமல் தாழ்ந்தவர்களோடும் புறையற கலந்து பரிமாறுதல் என்கிற ஒரு குணம் அதை ராமாவதாரத்திலே காட்டினான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்ன அதிறங்கி என்று இப்படியெல்லாம் எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஒரு சாமானியனான குகப்பெருமாளோடு ஒரு குறைக்கினமான சுக்ரீவனோடு ஹனுமானோடு திருவடி ஹனுமானோடு என்று அரக்கனான விபீஷணன் இவர்களோடெல்லாம் கலந்து பழகினான் என்கிறபடியினாலே அந்த மேன்மை பாராமல் தாழ்ந்தவர்களோடும் கலந்து பழகின சௌசீல்யம் என்கிற குணம் அது ராமாவதாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை காட்டிலும் இன்னும் சிறந்த குணம் ஒன்று இருக்க முடியுமா என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த சௌசீல்யத்தை காட்டிலும் எது சிறந்தது என்றால் சௌலபியம் என்கிற குணம். சௌலபியம் என்னால் என்னன்னா அறப்பெரியவனாயிருப்பவன் மற்றவர்களுக்கு சமமாக தன்னை ஆக்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு கீழே தன்னை ஆக்குவது, அவர்களுக்கும் கீழ்ப்பட்டவனாக அவர்களுக்கு தன்னை ஏவலாளாக ஆக்கி கொண்டு அவர்கள் சொன்னபடியெல்லாம் தான் கேட்பது என்கிற நிலை இருக்கிறதே அதற்கு சௌலபியம் என்று பெயர். அது பெரும்பாலும் விசேஷமாக காட்டப்பட்டது எங்கேன்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்திலே தான். ராமாவதாரத்திலும் 1-2 இடங்களை சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் காட்டினபடி சௌலபியம் ராமாவதாரத்தில் கூட காட்ட முடியாது. அந்த சௌலபியத்தை நினைத்துத்தான் நம்மாழ்வார் மோகித்து விட்டார். அப்படியே எம்பெருமான் வெண்ணெய் திருடின சரித்திரம், அதாவது வெண்ணெய் களவு கண்டு யசோதையினிடத்தில் அகப்பட்டு கொண்டு உடனே அவள் உரலோடு கட்டி போட்டாள் என்கிற சரித்திரம் இருக்கிறது. இதை நினைத்தவாறே அப்படியே ஆழ்வார் மோகித்து விழுந்து விட்டார். 6 மாசம் 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரியவித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே என்று அந்த 10 அடியவருக்கு எளியவன் என்று சொன்னார். 10 அடியவருக்கு எளியவன் என்னாருன்னா பக்தியுடையவர்களுக்கெல்லாம் அவன் மிகவும் எளியவனாயிருக்கிறான். அது எங்கே நிரூபிக்கப்பட்டது? மற்றொரு கடைவெண்ணை களவினில் என்று மத்தை கொண்டு அது பெரிய வியாக்கியானம் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். என கண்ணியுள் சித்தாம்பு அர்த்தம் முழுவதும் தெரிவிக்க வேண்டும். நாம் மற்றொரு கடவெண்ண களவினில் அந்த களவிலே அகப்பட்டு கொண்ட எம்பெருமான் என்ன பண்ணினான்? யசோதை அவனை ஒரு அருந்து தாம்பாலே கட்டிவிட்டாளாம். கட்டிவிட்ட உடனே அதை அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போல அவளுக்கு கீழ்பட்டு அங்கேயே கிடந்தான். அதுதானே சௌலபியம். சொல்றார் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொல்றார். தாம்னா செய்யோ உதரே பத்வா பிரத்யபத்னா துலூகலே எதிசக்னோஷி கச்ச துவம் அதிசஞ்சல சேஷ்டித. கட்டினவள் என்ன பண்ணாள்? கட்டினத்தோடு நிறுத்தலை. எதி சஞ்சல சேஷ்டிதா, பா குறும்பு செய்து திரிந்தவனே, உனக்கு சக்தி இருந்தால் இப்பொழுது நீ போ பார்க்கலாம் என்று ஒரு வார்த்தையை சொன்னாலாம். இத்தனை நாளி நீ குறும்பு பண்ணினியோ இல்லையோ, இப்போ சக்தி இருந்தால் போடா பார்க்கலாம் என்னட்டு அவன் கட்டி போட்ட உடனே சொன்னாலாம். அதைத்தான் அழகிமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். தாம்பாலே கட்டினவள் ஒரு சொல்லாலேயும் கட்டினாள் என்கிறார்.
தாம்பால கட்டினா அறுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் ஒரு சொல்லாலே கட்டினாள். இந்த சொல்லை மீறி அவன் என்ன செய்ய முடியும்? அடியவர்களுக்கு ஆட்பட்டவன் என்று, அடியவர்களுக்கு கீழ்ப்பட்டவன் என்று காட்டுவதற்காக ஏற்பட்டது தானே இந்த அவதாரம். சௌலபிய குணத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? ஆயினால எம்பெருமான் என்ன பண்ணினான்? அப்படியே இருந்து விட்டான். அந்த இடத்திலே தரியார்ந்த கருங்கல்லிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை என்று அப்படியே ஒரு யானையை முளையிலே கட்டிவிட்டால் அது கண்ணிலே கண்ணீர் பெருக்கிக் கொண்டு எப்படி அங்கேயே இருக்குமோ அதே போல இங்கேயும் கூட கண்ணபிரான் என்ன பண்ணினான்? அந்த உறவிலை ஆப்புண்டு ஏங்கி இருந்த எளிவு, அந்த எளிமை எத்திரம் எத்திரம் எத்திரம், இந்த மாதிரியான சௌலபியம் இதை எங்கே காணலாம் என்று நினைத்தார் ஆழ்வார். அப்படியே மோகித்து விழுந்து விட்டார். இப்போ எடுத்து கழிப்பதற்கு மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினான்னு இதை எடுத்துக்கொண்டார். ஆக எம்பெருமானுடைய பெருமைகளில் எல்லாம் எது உயர்ந்த பெருமை என்று நம்மாழ்வார் சொன்னார், தம்முடைய ஆச்சாரியரான நம்மாழ்வார் சொன்னாரோ அதையே எடுத்தார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன இந்த எம்பெருமானுடைய அந்த நவநீத சௌரிய விருத்தாந்தத்தை சொல்லிவிட்டு அந்த என்னப்பனில் அந்த எம்பெருமானை காட்டிலும் எனக்கு நம்மாழ்வார் உயர்ந்தவர். எடுத்து கழிப்பு நம்மாழ்வார் எம்பெருமான் மிக மிக சிறந்தவன் என்பதற்கு எதை காட்டினாரோ அந்த சரித்திரத்தையே எடுத்து அதை காட்டிலும் உயர்ந்தவர் யாருன்னா எனக்கு ஆழ்வார் தான் என்று அப்படி சொன்னார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன், என்னப்பன் என்னால் எனக்கு உபகாரகன் என்று பொருளதற்கு ரொம்ப அழகான விஷயம். இதுக்கு இந்த கண்ணீர் சிறுத்தாம்பி என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு 5 வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. திருவாய்மொழிக்கு அடுத்தபடியாக 5 வியாக்கியானங்கள் அமைந்த திவ்ய பிரபந்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு தான். முதலில் நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகிமணவாள பெருமாள் நாயனார், தம்பிரான்படி என்று 5 வியாக்கியானங்கள். 5 பேர் 4 பேர் தம்பிரான்படி என்கிற வியாக்கியானம். 5வது வியாக்கியானம். இவ்வளவு சிறப்பு மற்ற எந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஏற்படவில்லை என்னே சொல்ல வேணும், திருவாய்மொழியை தவிர. அதில் நஞ்சியர் வியாக்கியானம் ரொம்ப சுருக்கமானது தான் கண்ணீர் சித்தாம்புக்கு. ஆனால் மற்ற 4 வியாக்கியானங்களிலும் இல்லாத பல விசேஷங்கள் இந்த நஞ்சியர் வியாக்கியானங்களிலே அமைந்திருக்கு. நஞ்சியர் வியாக்கியானத்தில் அமைந்திருப்பது என்கிறது ரொம்ப விசேஷம். அதில் இங்கே என்னப்பன் என்கிறார். என்னப்பன்னா எனக்கு உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை என்னப்பன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. சுவாமி எம்பெருமானு போய் நம்மாழ்வார் தானே இவருக்கு ஆச்சாரியர், அவர் தானே இவருக்கு உத்தேசிய பூத்தர். அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமான் அவனை போய் என்னப்பன்னு சொல்கிறாரே மதுரகவி ஆழ்வார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கு நஞ்சியர் என்ன அர்த்தம் சொன்னார்? இல்லை, ஒருத்தர் ஒரு இடத்திற்கு போகும்போது வழியில் ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த காலத்தில் இப்படி யாத்திரை போகிற பொழுது நான் கால்நடையாக போகிற பொழுது கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுத்துக்கணும்னு தோணும். ஒரு கொஞ்ச நாள் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்து போகலான்னு போகிற பொழுது வழியில் ஒரு மரம் நல்ல நிழல் அழகாக இருந்தது. சரி, இந்த இடம் நல்லா சௌக்கியமாக இருக்குது, இங்கேயே ஓய்வு எடுத்து போன்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காண்டா மரம் நிழல் நன்னா இருக்குது, காற்று நன்னா வருது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு போய் சேர வேண்டிய இடம் அதுதான் அர்த்தமா? வழியில் இளைப்பாடுறதுக்கு கொஞ்ச நாள் அங்கே உட்காண்ட இடம் நன்னா இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதானே. அதுபோல் இவர் போய் சேர வேண்டிய இடம் நம்ம ஆழ்வார் தான். ஏன்னா வழியில் இந்த எம்பெருமானை இளைப்பாறுகிற இடமாக நினைத்து என்னப்பன்னு சொல்கிறார் அப்படின்னு அழகான வியாக்கியானம். அது மட்டுமல்ல, அப்பன் என்னால் என்ன உபகாரம் செய்தவன் அர்த்தம். என்ன எம்பெருமானு போய் என்ன உபகாரம் செய்தவன் என்று ஏன் சொல்லுகிறார் மதுரகவி ஆழ்வார் என்று கேட்டால், நம்மாழ்வாரே நமக்கு உபகரித்தவர் அல்லவா, அதனால அவன் பெரிய உபகாரம். அதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் எடுத்துக்கொண்ட பிளலோகாச்சாரியர் நமக்கு ஆச்சாரியன் உபகாரகனா எம்பெருமான் உபகாரகனா, யார் சிறந்த உபகாரகன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே ஆச்சாரியனிலும் ஈஸ்வரன் உபகாரகன். நமக்கு உண்மையாக பார்த்தால் ஆச்சாரியன் பண்ணுற உபகாரத்தை விட எம்பெருமான் பண்ணுற உபகாரம் தான் ரொம்ப பெருசுன்னு. ஐயோ, இது என்ன சுவாமி, ஆச்சாரியன் தான் இப்போ சொல்ல வேண்டிய கிரமத்தில் போய் எம்பெருமான் பெரிய உபகாரகன்னு சொல்கிறீரே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே என்று தெரிவித்தார். அதாவது என்ன அர்த்தம்? நமக்கு உபகாரம் செய்யப்பட்ட பொருளை கொண்டு பார்க்கிற பொழுதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி விளக்கினால்தான் நமக்கு நன்றாக நெஞ்சிலே பதியும். அதாவது ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறான்? நமக்கு எம்பெருமானை உபகரிக்கிறான், எம்பெருமானை காட்டி கொடுக்குறான். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், நமக்கு இந்த ஆச்சாரியனையே எம்பெருமான் தான் காட்டி கொடுக்குறான். இப்போ யார் சிறந்த உபகாரகன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஆச்சாரியன் எம்பெருமானை கொடுத்தான், எம்பெருமான் இந்த ஆச்சாரியனை கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா அப்போ ஈஸ்வரன் தான் பெரிய உபகாரகன்.
இன்னும் கொஞ்சம் விளக்கறதுக்கு உதாரணம் சொல்லணும். என்னன்னா, ஒருத்தன் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான், இன்னொருத்தன் நமக்கு 100 ரூபாய் கொடுக்குறான். இந்த 1000 ரூபாய் கொடுத்தவன் உயர்ந்தவனா, 100 ரூபாய் கொடுத்தவன் சிறந்தவனா என்று கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? இவர் 100 தானே கொடுத்தார், அவர் 1000 கொடுத்தாரு என்ன அவரைத்தான் சொல்லுவார். அதுபோலத்தான் இங்கேயும் நமக்கு ஆச்சாரியன் எம்பெருமானை கொடுத்தான் என்னால் 100 ரூபாய் கொடுப்பது போல ஈஸ்வரன் பகவான் என்ன பண்ணினான்னா நமக்கு ஆச்சாரியனை கொடுத்தான்னா 1000 ரூபாயை போல. அப்ப என்ன, ஈஸ்வரனை விட ஆச்சாரியன் உயர்ந்தவன். ஈஸ்வரன் என்கிறவன் 100 ரூபாய் மதிப்பு என்னால் ஆச்சாரியன் என்கிறவன் 1000 ரூபாய் மதிப்பு. நமக்கு ஈஸ்வரன் கொடுத்தது 1000 ரூபாய், ஆனால் ஆச்சாரியன் கொடுத்தது 100 ரூபாய் தானே. அதனால இங்க உபகாரகத்தில் உபகாரம் செய்தவன் யார் என்று பார்த்தால் ஈஸ்வரனிலும் ஆச்சாரியன் உபகாரகனா அல்லது ஆச்சாரியனிலும் ஈஸ்வரன் உபகாரகனா என்று பார்த்தால் உண்மையில் ஆழ்வாரையே எனக்கு ஆச்சாரியனாக காட்டி கொடுத்த எம்பெருமான் அல்லவா, அதனால் அவனை என்னப்பன் என்றே சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட என்னப்பனில் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? என் அப்பனை காட்டிலும் அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை விட எனக்கு யாருடைய திருநாமத்தை சொன்னால் எனக்கு இனிக்கிறது நாவிலே என்று சொன்னால் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால், தென்குருகூர் நம்பி என்று அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொன்னால் உடனே எனக்கு அன்னிக்கும். அன்னிக்கும் என்னால் தித்திக்கும்னு அர்த்தம். என்னுடைய நாவில் அப்படியே தித்திப்பு ஓடுறது. அன்னிக்கும் அமுது ஊறும், அப்படியே மேலே மேலே தித்திப்பு ஓடிண்டே இருக்கு என்னுடைய வாயில் அப்படின்னு நான் சொன்னாராம். மற்ற தித்திப்பு பதார்த்தங்களை எல்லாம் வாயில் இட்டால் அந்த தித்திப்பு உள்ளே போயிடும், அதாவது அந்த வஸ்து உள்ளே போயிடும், அப்புறம் தித்திப்பும் போயிடும். ஆனால் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் அது கரையவும் கரையாது, அழியவும் அழியாது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் இப்படியெல்லாம் சொல்கிறார். இந்த பாசுரத்தில் காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமாக ஒரு வேடிக்கையாக ஒரு அர்த்தம் சொல்லுவார். முதல்ல நம்மாழ்வாரைத்தான் துதிக்க போறார் இவர் அப்படின்றது தெரியும், அவருடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குதுன்றது தெரியாதியா போடும் எம்பெருமானுக்கு. அதனால கொஞ்சம் அசரத்தையாக தான் இருந்தானோ, இவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கலாம் முதற்கவி ஆழ்வார் அப்படின்னு எம்பெருமான் அசரத்தையாக இருந்தானோ. உடனே இவர் ஆரம்பிக்கச்சே என்ன பண்ணுறார்? கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு எம்பெருமானர் சொன்னார். எம்பெருமானை சொன்னார். அடடா, நம்ம என்ன சொல்கிறார் இவர்? நம்மாழ்வாரைத்தான் முதல்ல சொல்லுவார்னு நினச்சோம், நம்ம பேர் சொல்கிறாரு, பெருமாயன்னு வேற நம்ம சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி கிட்டக்க வந்தானோ, கொஞ்சம் அருகில் வந்தானோ. உடனே என்னப்பன் என்னப்பா அப்படின்ற வார்த்தையை சொன்னாராம் முதற்கவி ஆழ்வார். உடனே என்னப்பான்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தானோ. உடனே முதற்கவி ஆழ்வார் என்ன பண்ணாராம் பார்த்து, நில். வேடிக்கையான அர்த்தம் இது. என்னப்பனில் என்கிறது ஒரே வார்த்தை தான், அது ஒரே சப்தம். இதுக்கு என்னப்பனில் என்னப்பனை காட்டிலும் என்றுதான் அதற்கு பொருள். ஆனால் அந்த பதம் அமைந்திருக்கிற அந்த சுவாரஸ்யத்தை விட்டு காஞ்சி சுவாமி ரசமாக காட்டுகிற பொழுது இந்த எம்பெருமான் மதுரகவி ஆழ்வார் அருகிலே வந்தான். அவனை பார்த்து கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பா, நில். நீ இல்லை, வேண்டாம், அங்கேயே நில்லு. எனக்கு வேண்டியது நம்ம ஆழ்வார் தான். எனக்கு என்னன்னா தென்குருகூர் நம்பி என்ன கால் தான், எனக்கு அன்னிக்கும் அமுதூரும் என்று இப்படி சொன்னாராம். உடனே சுற்றி இருக்கிறவாளெல்லாம் கேட்டாளாம், என்ன சுவாமி என்னமோ நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் நாக்கில் நீர் ஊறும்னு சொல்கிறீரே, நாங்களும் தான் சொல்லி பார்த்தோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நீர் ஊறுறதா காணுமே, உமக்கு மாத்திரம் நாக்கில் அப்படியே நீர் ஊறுறதுன்னு சொல்கிறீரே அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் காணுமேன்னு சொன்னாலாம். உடனே ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் முதற்கவி ஆழ்வார், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, என்னுடைய நாவுக்கு. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த பாவத்தோடு சொன்னால் உங்களுக்கும் நாவிலே நீர் ஊறும். உங்களுக்கு பகவத் விஷயத்தை சொன்னாலே இன்னும் நாக்கில் நீர் ஊறலையே, ஆழ்வாரை சொன்னால் எங்கே நாக்கிலே நீர் ஊறப்போகிறது? அதனால் என்னுடைய நாவுக்கே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்தார் என்று ரொம்ப பெரிய வியாக்கியானங்கள் மிக விசேஷமாக இருக்கிறது. இருந்தால் சுருக்கமாக காட்டினேன். இன்னும் சில பாசுரங்களை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேர்வன் பொன்னடி மெய்மையே. நம்மாழ்வாருடைய திருவிடிகளை நான் மேவினேன் என்கிற நம்முடைய அந்த நாவினால் நவித்து அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி எனக்கு சந்தோஷம். அவருடைய திருவடிகள் அப்படியே மேவினேன் என்று சொல்றார். தேவுமத்தறியேன், நம்மாழ்வாரை தவிர தேவு மற்ற அறிய வேறு தேவதையே எனக்கு தெரியாது என்று. அப்படின்னா என்ன அறியேன் என்கிற சப்தத்திற்கு என்ன, வேறு தேவதைகள் இல்லைன்னு நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இருக்கலாம், ருத்ர தேவதைகள் இருக்கலாம், வசந்த தேவதையான நாராயணன் கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அறியேன் என்கிற எனக்கு தெரியாது அவளை பற்றி.
தேவமத்தறியேன். பின்ன யார் உமக்கு தேவதை? குருகூர் நம்பி. குருகூர் நம்பியை தவிர தேவமத்து அறியேன். சரி, உங்கள் பொதுபோக்குறதுக்கு நீர் என்ன பண்ணுவீர் என்று கேட்டால், குருகூர் நம்பிப்பா பாவின் இன்னிசை பாடி திரிவனே. குருகூர் நம்பி பாசுரம், அதை நான் இன்னிசையோடு பாடி திரிவனே என்றார். இதற்கு 2 விதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். குருகூர் நம்பி பா என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, குருகூர் நம்பி அருளி செய்த பா என்னால் அவருடைய திவ்ய கிரந்தங்கள், திருவாய்மொழி, திருவருத்தம், திருவாச்சரியம், பெரிய திருவந்தாதி, இதெல்லாம் குருகூர் நம்பி பா, குருகூர் நம்பியாலே பண்ணப்பட்ட பா. உடனே அவளை கேட்பாளாம் அவளோட மதுரகவியாளர்கள், என்ன சுவாமி குருகூர் நம்பி பான்னு சொல்லிட்டு, அந்த குருகூர் நம்பி பாவில் பூர்த்தியாக அவர் எம்பெருமானத்தானே துதித்திருக்கிறார். அப்போ அத்தை நீர் எப்பவும் சொல்லிட்டு இருந்தா எம்பெருமானத்தானே நீர் துதித்ததாக ஆகும் அப்படின்னு காட்டாளாம். உடனே மதுரகவியாழ்வார் என்ன சொன்னாராம், அதில் விஷயம் என்ன இருக்கிறதுன்றதை பற்றி எனக்கு விசாரம் இல்லை. அதை அருளி செய்தவர் யார் அதுதான் எனக்கு விசாரம். அதை அருளி செய்தவர் யார் என்கிறது தான் எனக்கு விசாரம். நம்மாழ்வார் அருளி செய்தார், அதனால் நான் சொல்லுவேன் குருகூர் நம்பி பா அப்படின்னாராம். உடனே இதுக்கு இன்னொரு வியாக்கியானம். உடனே கொஞ்சம் யோசிச்சாராம் மதுரகவியாழ்வார். சரி, இந்த விசாரம் என்னத்துக்கு? நம்மாழ்வார் 1000 பாட்டு சொன்னால் 1000 எம்பெருமான பற்றினதாக தான் இருக்கிறது. ஆனால் தமக்கோ இவர் தான் உத்தேசர், யார்? நம்மாழ்வார் தான் உத்தேசர். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தார், குருகூர் நம்பிப்பா அப்படின்னு அர்த்தம். குருகூர் நம்பி பண்ணினப்பான்னு கொள்ள வேண்டாம். இப்போ குருகூர் நம்பியை பற்றினப்பா அப்படின்னா எதுனா கணினுஷத்தாம்பு தான். இதையே எப்பொழுதும் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். குருகூர் நம்பிப்பா பாவினின் இசை பாடி திரிவனை இத்தையே சொல்லிட்டு இருப்பேன். உடனே அங்கேயும் கேள்வி கேட்பா, என்ன சுவாமி நீரே ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்து விட்டு அதையே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பேன்னு சொல்றீரே, அதனால் உம பிரபந்தத்தையே நீ சொல்லிட்டு இருப்பீரா அப்படின்னு கேட்டால், இப்போ அப்படி கொள்ளக்கூடாது. இப்போ அருளி செய்தவர் யாருன்னு பார்க்கக்கூடாது, அதில் விஷயம் என்னன்னு தான் பார்க்கணும். நான் சொன்னது நானாக இருந்தாலும் அது விஷயம் ஆழ்வாரை பற்றியதாகினாலே அது உயர்ந்தது என்று அப்படி கொள்ள வேணும் என்று இப்பொழுது அத்தா அப்படியே மாற்றி சொல்லுகிறாங்க. என்று இப்படியெல்லாம் ரசமான வியாக்கியானங்கள். குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே அப்படின்னு சொன்னார். அப்போ எம்பெருமான் கிட்டேயே போக மாட்டீரோ, எம்பெருமான் பக்கத்திலேயே திரும்பி கூட பார்க்க மாட்டீரா அப்படின்னார். என்ன பண்ணுறது, எம்பெருமானை பார்த்துத்தான் ஆகணும். ஏன்னா பார்க்கலைன்னா எங்கள் ஆழ்வார் திருவுள்ளத்திற்கு உகப்பாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவேன், திரிதந்தாகிலும் ஒருவேளை நான் கொஞ்சம் சற்று திரும்பி வந்தாலும் கூட நான் என்ன பண்ணுவேன், தேவபிரானுடை கரியகோலா திருவுரு காண்பன். நான் தேவபிரான் என்னால் ஆறு, அந்த திவிதேசத்தில் எழுந்தவள் இருக்கிற ஆதிப்பிரான், அவனுடைய கரியகோல திருவுரு காண்பன், அந்த திருவுருவை நான் காண்பேன் என்று அருளி செய்தார். ஆனால் இந்த இடத்துல அழகமணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டுறார். என்னமோ ஆழ்வார் அவர் நியமிக்கிறார், அதனால நான் எம்பெருமானை சேவிக்கிறேன்னு சொன்னவர் கூட எப்படி சொன்னார்னு கேட்டால், எம்பெருமானை வர்ணிக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார், கரியகோலா திருவுரு அப்படின்னு சொன்னார். அழகான கரிய கோலம் திருவுரு என்ன. மதுரகவி ஆழ்வாரை பார்க்கணும்னு உடனே எம்பெருமான் கூட நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தானா, பெரிய ஆபரணங்களெல்லாம் போட்டுட்டேன்னா கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணுற பொழுது எல்லாம் ஆபரணங்களெல்லாம் கலைஞ்சு போச்சான். அப்படியெல்லாம் போனால் மதுரகவி ஆழ்வாரை வசீகரிக்க முடியாது. அப்போ ஆழ்வாரை வசீகரிக்கணும்னா அதுவும் என்ன, நம்ம ஆழ்வாரே எல்லாம் என்று கொண்டிருக்கிற ஒரு ஆழ்வாரை வசீகரிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அலங்காரம் வேணுமா. அதனால என்ன பண்ணினானா, எம்பெருமான் நிறைய அலங்காரம் பண்ணின்னு வந்தானா. கரியகோல திருவுரு என்னுடைய அலங்காரம் பண்ணின்னு வந்தானா. அந்த அலங்காரத்தை தான் இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வார் இப்படி அருளி செய்தார்னு சொன்னார். உடனே இது கேள்வி எழும் அல்லவா, இவர் நம்மாழ்வாரைத்தானே தெய்வமாக கொண்டவர், இவர் என்ன எம்பெருமானை போய் இப்படி கரியகோல திருவுருன்னு வர்ணிச்சாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதற்கு நஞ்சியர் வியாக்கியானத்தில் ஒரு அர்த்தம் சொல்கிறார், ரொம்ப ரசமான அர்த்தம். வேறு ஆச்சாரியால் கூட இந்த அர்த்தத்தை காட்டலை. என்ன காட்டினார்னா, என்ன பண்ணுறது, வந்தவன் வந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லித்தானே ஆகணும். எனக்கு பிடிக்கலனாலும் இருக்கிறத சொல்லணுமோ இல்லையோன்னார். அது எப்படி போலேன்னு கேட்டால் உடனே காட்டுகிறார். தன்னுடைய மூக்கை அறுத்தவனுடைய லட்சணத்தை சொல்லுகிற பொழுதும் கூட சூர்பனுக்கு எப்படி சொன்னா, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரோ விஷ மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் க்ஷீர கிருஷ்ணாஜினாம்பரவ் என்ன எப்படியெல்லாம் வர்ணிச்சா தெரியுமா. கரன் கேட்கிறான், உன்னுடைய மூக்கை அறுத்தது யாரு அப்படின்னு கேட்கிற பொழுது, மூக்கை அறுத்தவர் 2 படுபாவி ராட்சச பயல்கள், அதாவது கொடிய பயல்கள் என்ன இப்படி வைய வேண்டி இருக்க. சூர்பனுக்கு என்ன சொன்னான்னு கேட்டால், தருணவ் ரொம்ப யவனமுடையவர்கள், ரூபசம்பன்னவ் அழகான வடிவை உடையவர்கள், புண்டரீக விஷாலாட்சவ் தாமரை போன்ற கண்களை உடைய. எதுக்கு இந்த அழகையெல்லாம் வர்ணிச்சா அப்படின்னு என்ன பண்ணுறது, அவள் அப்படி இருக்காளே, இருக்கிறது இப்படித்தானே சொல்லணும். அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார் வியாக்கியானத்தில். எனக்கு பால் பிடிக்காது என்று சொல்லணும் கூட, பாலுங்கிறது வலுப்பாக இருக்கும்,
பாலுங்கிறது இனிமையாகத்தான் இருக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படித்தானே சொல்லி ஆனா அதுக்காக எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக பால் கசக்கம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் வியாக்கியானத்தில் கேட்டுக்கொள்ளுகிறார். அதனால எம்பெருமான கரியகோல திருவுரு என்ன அப்படி அழகா வந்தான் எம்பெருமான், அவனை காண்பன் அப்படின்னார். இந்த காண்பன் என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் பண்ணுகிற அழகமணவாள பெருமாள் நாயனார் மிக அற்புதமான அர்த்தம் சொன்னார். என்னன்னா, அவன் செய்வதெல்லாம் செய்தான், இவர் ஒரு பார்வை விசேஷம் பார்ப்பாரை போலே பார்த்தார் என்கிறது. அவனும் இவரை வசீகரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு வந்தானா. இவர் என்ன பண்ணார்னா, ஏதோ தெருவில் போகிற விசித்திர பிராணியை பார்க்குற மாதிரி. பார்வை விசேஷம்னா என்ன அர்த்தம், ஏதோ ஜூவில் எக்ஸிபிஷனில் போனால் அப்படியே கண்ணால் பார்த்துட்டு போகிறோமே, வெறுமை அதில் ஒன்றும் நமக்கு சிரத்தை கிடையாது, வெறுமை அப்படி பார்க்குறோமே. அது மாதிரி ஏதோ ஒரு பார்வை விசேஷம் போல பார்ப்பாரை போல நானும் பார்த்தேன் என்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு நாயனார் வியாக்கியானம் பண்ணுறார். கரியகோல திருவுரு காண்பன் நான், பின்ன எனக்கு என்ன விஷயம் வேண்டியதுன்னு கேட்டால், பெரிய வன்குருகூர் நகர் நம்பி, வன்மைமிக்கவர் பெரிய வன்குருகூர் நகர் நம்பி. அதாவது நம்மாழ்வாருக்கு வன்மை சொல்கிறதா இல்லை, இந்த திருக்குறுகூருக்கு ஆழ்வாரையும் கொடுத்த திருக்குறுகூர், அதனால அது வன்மை மிக்க நகர். அது அந்த நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மை. நம்மாழ்வாருக்கு அடியனானபடியினாலே நான் எம்பெருமானை தேடிக்கொண்டு போக வேண்டாதபடி அந்த எம்பெருமானே என்னை தேடின்னு வந்துட்டோம். இவ்வளோ பெரிய பெருமை யாரால் கிடைக்கும், எனக்கு ஆழ்வாரால் தான் கிடைத்தது அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஆழ்வார் உமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு நீ ரொம்ப உயர்ந்தவரோ, நிறைய பெரிய தகுதிகளெல்லாம் பெற்றிருந்தீரோ அப்படின்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது சொல்கிறார். அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின். நான் எப்படிப்பட்ட நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ன, குற்றமே பார்க்காமல் எவ்வளவு தோஷம் இருக்கிறவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள். நஞ்சியர் வியாக்கியானத்தில் 3 பேர் திருஷ்டாந்தமாக எடுத்து காட்டுறார். யாரை காட்டுறாருன்னால், கூரத்தாழ்வார். 400 ஆணுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நினைத்தார் கூரத்தாழ்வார். தனக்கு தாம் கண்ணை இழப்பதற்கு காரணமான 400 ஆணுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நினைச்சார். அவர் தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர். அதே போல கூரத்தாழ்வானுடைய தேவிகளான ஆண்டாள் தாம் திருவரங்கத்தை விட்டு வெளியிலே செல்வதற்கு காரணமான அகளங்கன் என்னும் ஒரு அதிகாரியம், அவனுக்காக மிகவும் பரிதாபப்பட்டான். அது ஒரு சரித்திரம், அந்த விளக்கல்ல நான் இப்பொழுது. அதுக்கு மேலே பிராட்டி சீதா பிராட்டி தன்னை 10 மாதம் நலிந்த அந்த ராட்சசிகளுக்கும் கூட நன்மையை விரும்பினாள். ஹனுமானிடத்தில் வாதாடி அவர்களை ஒன்றும் செய்யாமல் காத்தாள் என்கிற இந்த 3 பேரை எடுத்தார். இப்படிப்பட்ட நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அவர்களும் கூட என்னை புன்மையாக கருதுவர். நான் நம்ம நீச்சன் என்று அவர்களும் கூட என்னை கைவிடக்கூடிய அப்படிப்பட்ட பாப்பி நான் என்று மதுரகவி ஆழ்வார் தம்மை சொல்லிக்கொண்டு, ஆனால் அப்படிப்பட்ட என்னையும் கூட என்ன பண்ண ஆதலின், அதுவே காரணமாக என்ன பண்ணினார் மதுரகவி நம்மாழ்வார், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். அவர் எப்படிப்பட்டவர், அன்னையாய் எனக்கு ஹிதம் பிரியம் செய்தார், அத்தனாய் எனக்கு ஹிதம் செய்தார், என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று ஆச்சாரியன் செய்கிற காரியத்தையும் பண்ணினார். தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா என்று எம்பெருமான் விஷயத்திலே அவர் அருளி செய்தார் அல்லவா நம்மாழ்வார். அது அப்படியே இவர் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று ஆழ்வார் விஷயத்திலே அனுசந்திக்கிறார் மதுரகவி ஆழ்வார். அப்படி என்னை ஆண்டிடும் தன்மையான் ஏன் அப்படின்னு கேட்டால், ஷடகோபன். அவர் எப்படிப்பட்டவர், ஷடகோபன் இல்லையா, சட்டத்தை எல்லாம் ஓட்டுறவர். சட்டம் என்கிற வாயுவை கோபித்து ஓட்டின அப்படின்னால தானே அவருக்கு ஷடகோபன்னு பேரு. என்னுடைய சட்டத்தையும் அவர் போக்கி விட்டார். என்ன சொல்லுகிறார், ஷடகோபனின் நம்பியே. அப்படியா, மற்றவர்களெல்லாம் புண்மையாக கருதும்படியா இருந்தார்னு நீர் இருந்தீர்னு சொன்னா, அப்படி என்ன நீர் பாவம் பண்ணிட்டு உம்முடைய நிலைமை என்ன நீர் தான் சொல்லுமே அப்படின்னா, உடனே தம்முடைய நிலையை சொல்லுகிறார். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவா அறையும் முன்னெல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, பிறர் நண்பருள். பிறர் நண்பர் பெரிய வியாக்கியானம் விவரிக்க வேண்டும், சுருக்கமாக தெரிவிக்கிறேன். பிறர் நண்பருள் என்கிறது இந்த இடத்துல ஜீவாத்ம வஸ்துவைன்னு சொல்கிறோம். ஆத்மா என்கிறது இருக்கிறதோ இல்லையோ, இது யாருடைய வஸ்துன்னு கேட்டால் ஜீவாத்மா பகவானுடைய வஸ்து. இது பகவானுக்கு உடைமைப்பட்டது. அவனுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய இந்த கௌஸ்துவம் என்கிற மாணிக்கம் போன்றதான் ஒரு ஆத்மாவும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஆத்மாவை பகவானுடையது என்று நினைக்காமல் நம்முடையது என்று நினைத்து நாம் அகங்காரத்தோடு திரிகிறோம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று இப்படியெல்லாம் நாம் திரிகிறோமே.
இதுதான் நம்முடைய அகங்காரம். அதனால பிறர் நண்பொருள் தன்னை நம்பினேன் என்னால் என்ன அர்த்தம்? எம்பெருமானுடையதான இந்த ஆத்ம வஸ்துவை போய் என்னுடையது என்று நான் இத்தனை நாள் அகங்கரித்து திரிந்தேன். நான் பண்ணின பெரிய பாபம் அதுன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய அரண்மனையில் போய் ரத்தனத்தை திருடினா எவ்வளவு பாவமோ அவ்வளவு பாபம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆத்மாவை திருடினா தேகத்துக்கு ஒரு அபக்கியாத்தியை உண்டாக்கினேன். என்ன நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் என்று இந்த விஷய சுகங்களிலே நான் ஈடுபட்டு திரிந்தேன். எத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி? முன்னெலாம்னா அதுக்கு ஆரம்பமே கிடையாதுன்ற. இன்னைக்கு அதான் நம்முடைய என்னைக்கு பிறக்க ஆரம்பித்தோன்னு நமக்கு தெரியுமா? இந்த சரீரத்துக்கு வேணா ஒரு பிறந்த நாள் சொல்லலாமே தவிர இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா என்னைக்கு பிறந்ததுன்னு கேட்டால் யார் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அத்தனை நாளும் இதைத்தான் பண்ணிட்டு இருந்தோம். முன்னெலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கை அடியனாய் சதிர்த்தேன் இன்றே. ஆனால் எப்பொழுது நான் அந்த திருக்குறுகூர் நம்பி, அதாவது நம்மாழ்வார் அவரிடத்தில் போனேனோ உடனே நான் சத்ரனாகி விட்டேன். சதிர்த்தேன் இன்றேன்ற உடனே இன்னைக்கே எனக்கு அந்த பெருமை கிடைத்து விட்டது. எனக்கு வேண்டிய அதாவது அந்த அத்தனை பாபமும் எனக்கு கழிந்து விட்டது நம்மாழ்வாருடைய அருளாலே என்று இந்த பாசுரத்தில் தெரிவித்தார். ஆனால் உடனே கேள்வி எழும், என்ன சுவாமி எவ்வளவோ பாபம் இருந்தது, நம்மாழ்வார் இடத்துல போனேன் சரியாக போச்சு சொல்கிறார். ஆனால் ஒரு ரொம்ப பெரிய வியாதி இருந்தது, வைத்தியர்கிட்ட போனேன், உடனே மருந்து கொடுத்தார் சரியாக போச்சு. வாஸ்தவம் தான், திருப்பி வராது இருக்குமா அந்த வியாதி அப்படின்னு கேட்டால் அது எப்படி சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னு தானே சொல்லுவா. உனக்கு திருப்பி பழையபடிக்கு நீர் போவீரான்னு கேட்டாலும் உடனே சொல்கிறார், இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழேத்தவருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்று மென்னை இகழ்விலன் காண்மினே. இன்று தொட்டும்னா அர்த்தம் இதுக்கு முன்னெல்லாம் இருந்த நிலைமை என்கிறது வேறு. ஆனால் எப்போ ஆழ்வாருடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரபூத்தனாக ஆகிவிட்டேனோ இன்று தொட்டும் இனிமேல் எழுமையும் என்னால் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஆழ்வாருடைய புகழையே நான் ஏற்றும்படியாக அப்படிப்பட்ட பேற்றை என்றோ ஆழ்வார் எனக்கு அருள் இருக்கிறார். நின்று தன் புகழேத்தவருளினான். ஆனால் ஒருவேளை ஆழ்வார் உம்மை கைவிட்டு விட்டா நீர் என்ன பண்ணுவீர்? ஆழ்வார் பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சரிதான். ஆழ்வார் விட்டுட்டார்னா அடுத்தபடி சாக்கடையில் தானே விழுந்து விடுவீர் என்று கேட்டால் என்று மென்னை இகழ்விலன் காண்மினே. என்றைக்குமே அவர் என்னை கைவிடவே மாட்டார். அதுதான் அவருடைய தன்மை என்று சொன்னாராம். எப்படி அவருடைய தன்மை என கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். என்னை கண்டுகொண்டு என்னை கண்டு என்னை கொண்டு இப்படிப்பட்ட என்னையும் ஆழ்வார் கட்டாட்சித்தார். எனக்கு என்ன பண்ணினார்? பண்டை வல்வினை எனக்கு இருந்த அத்தனை பாபங்களையும் பாற்றி அருளினான். அப்படியே தூள் தூளாக போகும்படியாக அதெல்லாம் எம்பெருமான் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியம் இல்லை, ஆழ்வார் எனக்கு பண்ணினார். எண்டிசையும் அறியவி அம்புகேன் 8 திக்குகளிலேயும் நான் சொல்ல வேண்டும். எதை சொல்ல வேண்டும்? ஒண்டமிழ் சடகோபனருளையே ஒள்ளிய தமிழிலே திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தவரான அந்த நம்மாழ்வாருடைய அருளை எல்லா இடத்திலையும் நான் தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே ஒண்டமிழ் சடகோபன் சொன்னார். இந்த பாசுரத்தில் தான் முதல்ல ஒன் தமிழ் சடகோபன், தமிழ் சடகோபன் சொன்னார். அது என்னது தமிழ் சடகோபன்? என்ன உமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அவர்? எனக்கு மாத்திரம் இல்லை, உலகத்திற்கே ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கார் அப்படின்னா. என்ன அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னா அதை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அருள் கொண்டாடும் அடியவரின் புறா அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அதாவது இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அற்புதமான அர்த்தம். நஞ்சியர் வியாக்கியானத்தில் மட்டும் ஒரு விசேஷமான அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நஞ்சியர் வியாக்கியானன்றது ஒரு பக்கம்தான் இருக்கும். ஒரு பாசுரத்துக்கும் மற்ற ஆச்சாரியாலெல்லாம் 2 பக்கம் 3 பக்கம் அழைவனவாள பெருமாள் நாயனார் ஒரு பாட்டுக்கு 5 பக்கம் 10 பக்கம் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் அத்தனை வியாக்கியானங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நஞ்சியர் வியாக்கியானத்துக்கு, இந்த பாசுரத்துக்கு நஞ்சியர் வியாக்கியானத்தில் மிக அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. முதல்ல மற்ற ஆச்சாரியர்கள் என்ன காட்டுறான்னாக்கா, அருள் கொண்டாடும் அடியவரின் பூர அடியவர்களெல்லாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அவ்வருமறையின் பொருளை அருளினான். அதாவது வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நம்மாழ்வார் அருளினார். அதான் தொண்டர் கமுதுண்ண சொன்மாலைகள் சொன்னேன்
என்று நம்மாழ்வாரே அருளி செய்திருக்கிறார். அதை அப்படியே அடியொற்றி முதற்கவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி அருமறையின் பொருளை அருள் கொண்டு அருளினான். அப்படி அருளுகிற பொழுதோ அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அந்த வேதார்த்தங்களை அழகான தமிழிலே அருளி செய்தார் ஆழ்வார். இது அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இது நம்மாழ்வாருடைய அருள் மிக உயர்ந்தது என்று இப்படித்தான் மற்ற ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் வியாக்கியானம் பண்ணினான். ஆனால் நஞ்சியர் மட்டும் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ற பொழுது ரொம்ப ரசமாக என்ன சொன்னார்? முன்னடிகள் ஆழ்வாரை பற்றி சொல்லல, முன்னடிகள் கீதோபனிஷத் ஆச்சாரியன் கீதாச்சாரியனை சொல்லுகிறதுன்னு சொல்றார். அதாவது என்ன சொல்றார்? அந்த பாசுரத்தை மறுபடியும் பாருங்கள். அருள் கொண்டாடும் அடியவரின் புறா, எம்பெருமானுடைய அருளை கொண்டாடுகின்ற அடியவர்கள், அந்த அடியவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக அவ்வருமறையின் பொருளை அருளினான். அந்த அருமறையின் பொருளை அருளினான் என்ன நம்மாழ்வார் இல்லை, அருளினவன் ஆறு? கீதோபனிஷதாச்சாரியன் என்கிறார் நஞ்சியர். கீதாச்சாரியன் என்ன பண்ணினார்? வேதாந்த அர்த்தங்கள் அத்தனையும் கூட அப்படியே சாரமாக பகவத்கீதையாக அருளி செய்தான். அத்தனை வேதங்களையும் போய் தேடி பார்க்கவே வேண்டாம், கீதை ஒன்றை வாசிச்சா போறோம், எல்லா வேதார்த்தங்களும் நமக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லும்படியாக வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் பிழிந்து நமக்கு அப்படியே கொடுத்தான் கீதாச்சாரியன். அதுதான் முதல் 2 அடியினுடைய அர்த்தம் அப்படின்றது நஞ்சியர் காட்டுற அர்த்தம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். சர்வோபனிஷதோ காவஹ கோப்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகத் என்று எல்லா உபனிஷத்துக்களையும் ஒரு கறவை பசுவாக சொல்லி, அந்த பசுவினிடத்தில் பாலை கரக்கரவனாக கண்ணபிரான சொல்லி, அவன் கறந்த பாலாக அந்த கீதையை சொல்லி இருக்கிறது. ஆகினாலே உபனிஷத்தினுடைய சாரம்தான் கீதை, உபனிஷத்துக்களுடைய சாரம்தான் கீதை என்று இது பெரியவர்கள் காட்டியிருக்கிற அர்த்த விசேஷம். அதைத்தான் முதற்கவி ஆழ்வார் இங்கே அருள் கொண்டாடும் அடியவரின் புறா அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த இடத்துல அருளினான் என்கிறது கீதாச்சாரியனை குறிக்கிறது. ஆனால் பார்த்தாராம் நம்மாழ்வார், கீதை ஒரு வசந்த விசேஷம்தான், ஆனாலும் அதாவது இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் எந்த பாஷையில் இருக்கு? சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சரி, இப்போ கீதை எந்த பாஷையில் இருக்குன்னாக்கா அதே சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கு. திருப்பியா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற அர்த்தத்தை மறுபடியும் சம்ஸ்கிருதத்திலேயே சொன்னான். எல்லாருக்கும் எப்படி போய் சேரும்? அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டுமே. அதனால பார்த்தார் நம்மாழ்வார் அருள் கொண்டு. இவர் இன்னும் மிக்க அருள் கொண்டார். நம்மாழ்வார் கீதாச்சாரியனை காட்டிலும் விசேஷமான அருளை கொண்டு என்ன பண்ணினார்னு கேட்டா 1000 இன்தமிழ் பாடினான். அந்த கீதையில இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் அப்படியே அழகிய தமிழிலே அருளை செய்த. ஆனால் தான் நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று, வேதத்தை நமக்கு தமிழிலே அருளி செய்தவர் யார் என்னால் நம்மாழ்வார் தான். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தமிழிலே அருளி செய்தார். ஆயினால இப்பொழுது சொல்லுங்கள், யாருடைய அருள் இந்த உலகத்திலே மிக்கது? இந்த பாசுரத்தில் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதேன்னு இருக்கு கடைசி அடி. அதை கொண்டு பார்க்கிற பொழுது என்ன அர்த்தம் கிடைக்கிறது? நம்மாழ்வாருடைய அருள் உயர்ந்ததுன்னு கிடைக்கிறது. மிக்கதுன்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ உயர்ந்ததுன்னா உயர்ந்தது அல்லாதது இன்னொன்று இருந்தால் தானே அதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும். 2 வஸ்து இருந்தால் தானே அதை விட இது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உயர்ந்ததுன்ற வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் என்று திருவுள்ளம் பற்றித்தான் இந்த பாசுரத்துக்கு நஞ்சியர் வியாக்கியானம் என்ற பொழுது கீதை அதை காட்டிலும் திருவாய்மொழி உயர்ந்தது அப்படின்ற அர்த்தம் வரணும். அதற்காகத்தான் என்ன சொன்னார்? அருளினான வரமுறையின் பொருள் கீதாச்சாரியன், ஆனால் அவனை காட்டிலும் மிக்க அருள் கொண்டு என்ன பண்ணினார் என்னால் 1000 இன்தமிழ் பாடினான். அழகான இனிய தமிழிலே 1000 பாசுரங்களை பாடினார் நம்மாழ்வார். அப்படி பார்க்கிற பொழுது அருள் கண்டீர், அந்த நம்மாழ்வாருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது, இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது. பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியலாம்படி நாமும் அறியும்படியாக அந்த கீதையினுடைய அர்த்தங்களை எல்லாம் அழகு தமிழிலே அப்படி நமக்கு அருளி செய்தவர் ஆழ்வாரன்றோ என்று அந்த ஆழ்வாருடைய அருளை கொண்டாடினார். சரி, அப்படி ஆழ்வார் பண்ணின அந்த திருவாய்மொழி 1000 இருக்க, அதில் இருக்கிற ஏதாவது விசேஷார்த்தம் 1-2 எடுத்து சொல்லுமே அப்படின்னு முதற்கவி ஆழ்வாரை காட்டாளாம். 1-2 வேண்டாம், எனக்கு எது நான் தேவைன்னு கொண்டேனோ அதை மட்டும் சொல்றேன் கேளுங்கள். மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்கசீர் சடகோபனன் நம்பிக்கு ஆட்புக்க காதல்
அடிமை பயனன்றே. வேதம், வேதியர் வேதம், மிக்க வேதியர் வேதம், வேதத்தின் பொருள், வேதத்தின் உட்பொருள் இவ்வளவு அழகாக பிரித்து 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 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் காட்டியிருக்கார். அதுவும் நஞ்சியர் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000ஐயும் கீழ் பாசுரத்தில் சொன்ன மாதிரி கீதையினுடைய அர்த்தமாக வேதாந்த, அதாவது வேதத்தினுடைய சாரம் கீதை, கீதையினுடைய சாரம் தான் திருவாய்மொழி. அதனால் திருவாய்மொழி வேத சாரம் தானே அது சொல்லிட்டார். ஆனால் அவர் அருளி செய்தார் 1000 பாட்டும் வேதார்த்தம் தான், வேதாந்தார்த்தம் தான். ஆனால் அதனுடைய உட்பொருள் மட்டும் என்னுடைய நெஞ்சிலே நிற்கும்படியாக நம்மாழ்வார் பண்ணினார்னு. அது என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப சுருக்கமாக நஞ்சியர் காட்டுற பொழுது வேதத்தின் பொருள் திருவாய்மொழி, வேதத்தின் உட்பொருள் பயிலஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை என்று இவ்வளவுதான் அர்த்தம் காட்டியிருக்கார். அதாவது வேதத்தினுடைய பொருள் என்னால் திருவாய்மொழி 1000ம் வேதத்தினுடைய பொருளைத்தான் தெரிவிக்கிறது. வேதம் தமிழ் செய்த மாறன். வேதத்தினுடைய உட்பொருள் என்னால் அதில் நம்மாழ்வார் 2 பதிகங்கள், திருவாய்மொழி 100 பதிகங்கள் மொத்தம், அதாவது 10 பாட்டுன்னா ஒரு பதிகம் அல்லது ஒரு திருவாய்மொழின்னு சொல்லுவோம். அதில் 2 பதிகங்கள் மட்டும் அடியவர்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார். பயிலஞ்சுடரொளி என்று ஒரு 10 பாட்டு, நெடுமார்க்கடிமை என்கிற ஒரு 10 பாட்டு. இந்த 20 பாட்டில் மட்டும் நம்மாழ்வார் பாகவத சேஷத்துவம், அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறதனுடைய பெருமையை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாகவத சேஷத்துவம் என்னுடைய நெஞ்சிலே நிற்கும்படி பண்ணினார். அதாவது வேதத்தின் பொருள் திருவாய்மொழி, அதனுடைய உட்பொருள் எதுன்னு கேட்டால் இந்த பாகவத சேஷத்துவம் தான். அடிமை, அதாவது பயிலஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை என்கிற 2 திருவாய்மொழிகளில் தெரிவிக்கப்பட்ட அர்த்தம், அது என்னுடைய நெஞ்சிலே நிற்கும்படியாக பண்ணினான். அதனால தான் நம்மாழ்வாரை பற்றி இவ்வளவு பெரிய அற்புதமான கிரந்தத்தை மதுரகவி ஆழ்வார் அருளி செய்கிறார். என்னால் இதற்கு என்ன காரணம் என்னால் நம்மாழ்வாரே கேட்பர், நீர் எம்பெருமான பாடுறதை விட்டுட்டு ஏன் என்ன பாடுகிறீர் என்று கேட்டால், தேவரீர் தானே அருளி செய்தது, இதுதான் திருவாய்மொழியினுடைய உட்பொருள் என்று பயிலஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை, அதைத்தான் அடியேன் பிடித்து கொண்டேன் என்று மதுரகவி ஆழ்வார் சொல்லுவாராம். அப்படி என்ன பண்ணினார்னா அவர் அருளி செய்தார். என்ன பண்ணினார், அது வேதத்தின் உட்பொருள், அது என்னுடைய நெஞ்சுள்ளே நிற்க பாடினான் தக்கர்ஷி சடகோபனை நம்பி. அதனால எனக்கு ஆட்புக்க காதல் அது எத்தை பயனாக உடையது, அடிமை பயன். அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், ஆழ்வாருக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்கிறது தான் எனக்கு பிரயோஜனம் என்கிற அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அப்படியா, நம்மாழ்வார் அவ்வளவு உயர்ந்தவரா அப்படின்னா அவருடைய பெருமையை இன்னும் கேளுங்கள். சொல்லுகிறார் பாருங்கள், பயன் அன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். எம்பெருமான் என்ன பண்ணுவன்னு கேட்டா, நல்ல சத்குணம் இருந்தால் ஏற்றுக்கொள்வன், சத்குணம் இல்லைன்னா அவளெல்லாம் அழித்துடுவன். அவன் அப்படித்தான் எம்பெருமானுடைய சுபாவமே அதுதான். நல்லவாளை கரையேற்றுவன், கெட்டவாளை என்ன பண்ணுவானா மேலே மேலே அதோ நினீஷதி என் யார் நல்லவாள் இருக்காளோ அவன் மேலே மேலே ஏற்றின்னு போவனா, மீதி பேரை கீழே தள்ளிடுவான். ஆசிரியம் பாவம் ஆசிரிதாக அவளெல்லாம் என்ன பண்ணுவான், க்ஷிபாமி என்று தள்ளிடுவான் எம்பெருமான். ஆனால் எங்கள் நம்மாழ்வார் இருக்காரு அப்படி இல்லை, பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக அவர்களையும் திருத்தி பண்ணி கொள்ளுகிறவர். அதற்கு என்ன திருட்டாந்தம்னா அடியேனே திருட்டாந்தம். மதுரகவி ஆழ்வார் சொல்லுகிறார், நான் எப்படி இருந்தேன், நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் என்று இருந்தேன், ஆனால் என்னையும் கூட திருத்தி பணி கொண்டார். செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். குருகூர் நம்பி குயில் நான் நின்றால் பொழில் சூழ் குருகூர் நம்பி. குயில் நின்று அந்த திருக்குறுகூரில் இருக்கிற குயிலெல்லாம் கூட என்ன பண்ணுறதான் திருவாய்மொழி பாடுறதுன்றார். ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், ஊரும் நாடும் உலகமும் தம்மை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதத்த கற்புவானிடறி என அவர் திருவாய்மொழியில் அருளி செய்தபடி திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய குயில்களும் கூட திருவாய்மொழி பாடும்படியாக திருத்தினவர் இல்லையா ஆழ்வார். அதனால் அவரை செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குருகூர் நம்பி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குருகூர் நம்பி, அந்த நம்பியை பார்த்து, நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களுக்கு அன்பையே, உம்முடைய திருவடிகளிலே அந்த பிரீத்தியையே பண்ணுவதற்குத்தான் நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று நம்மாழ்வாரை நேர நோக்கி உன்றன்
என்று இந்த கீழ் சொன்ன அத்தனை பாசுரங்களிலேயும் நம்மாழ்வாரை படற்கையிலே சொன்னவர். இந்த பாசுரத்தில் தான் நம்மாழ்வாரை முன்னிலையிலே சொல்லுகிறார். அவரையே பார்த்து சொல்லுகிறார். முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே, உம்முடைய திருவடிகளுக்கு அன்பை நான் முயல்கின்றேன். நீர் தான் அதை தலை கட்டி கொடுக்கணும். நான் அன்பை முயற்சி தான் பண்ணலாமே தவிர அந்த அன்பு நன்றாக விளைய வேணும் என்று தேவரீர் தான் திருவுள்ளம் பற்றி அருள வேணும், அதையும் தேவரீர் தான் பண்ண வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கத்தான் பிரார்த்திக்கலாம். பலன் கொடுக்கறது யாருன்னு கேட்டால் அவர் எம்பெருமான் தான், ஆழ்வார் தான். அதைத்தான் இதில் சொல்லுகிறார். முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே என்று சொல்லி கடைசி பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார்? எல்லாம் சொல்ற அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பி அன்பனாய் மதுரகவி. எத்தனை எம்பெருமான் ஒரு அன்பன். ஆனால் அவன் எப்படிப்பட்ட அன்பன் கேட்டால் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். யார் எம்பெருமானை பற்றி பத்துகிறாளோ அவர்களுக்குத்தான் அன்பனும். தன்னை பத்தாதவர்களுக்கு அவன் அன்பனே கிடையாது. அதனை மாதர் மைதிலி ராட்சசி ஆர்தரா விஷயங்களை விவரிப்பதற்கு அவகாசம் இல்லை. தன்னை யார் சரணம் பத்தினார்களோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்றான் எம்பெருமான். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம், அப்படிப்பட்ட அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பி. அந்த எம்பெருமானை யார் யார் பத்தராளோ அவர்களுக்கெல்லாம் நம்மாழ்வார் அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நம்பி. அந்த தென்குருகூர் நம்பிக்கு அன்பனாய், அந்த தென்குருகூர் நம்பிக்கு அடியேன் அன்பனாய் இருக்கிறேன். ஆஹா, எம்பெருமான் அன்பன். அந்த அன்பனை பற்றியவர்களுக்கு நம்மாழ்வார் அன்பர், அந்த நம்மாழ்வாருக்கு அடியேன் அன்பன் என்று இப்படி தம்மை சொல்லிக் கொள்கிறார். அன்பனாய் தென்குருகூர் நம்பிக்கன்பனாய் மதுர கவி சொன்ன சொல், மதுர கவி என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். இவருக்கு இயற்கையாக வேறு ஒரு திருநாமம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது என்ன திருநாமம் என்று நமக்கு தெரியாது. அவருக்கு திருநாமமே மதுர கவி என்கிறதே அமைந்து விட்டது. அப்படியே திருமழிசை ஆழ்வார்னு சொல்கிறோம். ஆனால் அவருக்கு இயற்கையான திருநாமம் பக்திசாரர் என்கிறது. திருமங்கை ஆழ்வார்னு சொல்கிறோம். அவருக்கு இயற்கையான திருநாமம் நீலன் என்பது. இதெல்லாம் அவளுடைய சரித்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு இயற்கையான திருநாமம் என்னன்றது நமக்கு தெரியல. அவருக்கு இதுவே திருநாமமாக நிலைத்து விட்டது. ஏன்னா ஆழ்வாரை பற்றின பாசுரங்களை பாடினால் அந்த பாசுரம் இனிமையான பாசுரமாக இருக்கணும்ன்றத சொல்லணுமன்னா மதுர கவி தான், இனிமையான கவி. இன்னொரு விஷயம் வேடிக்கையாக சாதிப்பர். அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியர்களிலே ஒருவரான திருமலை அனந்தாண்பிள்ளை கிருஷ்ணமாச்சார் சுவாமி என்று எழுந்தருளியிருந்தார். அவர் ரொம்ப ரசமாக சாதிப்பர். எம்பெருமானை கவி பாடினவர்களுக்கெல்லாம் என்ன பேருனா, ஒருத்தருக்கு பூதம்னு பேர், ஒருத்தருக்கு பேயின்னு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். அந்த மாதிரிலாம் பூதம் பேயின்லாம் பேர் விட்டாலாம். ஆனால் ஆச்சாரியனை பாடினவர்களுக்கு என்ன பேருன்னா, ஒருத்தருக்கு மதுர கவின்னு பேர், இன்னொருத்தருக்கு அமுதன்னு பேர். எம்பெருமானாரை பாடினவர் திருவரங்கத்து அமுதனார். ஆஹா, எம்பெருமானை பாடினவர்கள் எல்லாம் பூதமும் பேயுமாயிருக்க ஆச்சாரியனை பாடினவர்கள் மதுரமும் அமுதமுமாய் இருப்பர் என்று ரொம்ப ரசமாக வேடிக்கையாக சாதிப்பர் திருப்பதி கிருஷ்ணமாச்சார் சுவாமி. அப்படி மதுர கவி சொன்ன சொல் அதை நம்புவார். நம்புவார்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா விஸ்வசிப்பார்னு அர்த்தம். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சத்தியம், அதில் எந்த குறையும் கிடையாது. உண்மையாக ஆச்சாரியனே எல்லாம் என்று கொண்டிருப்பது என்கிறது மிக உயர்ந்த அர்த்தம். இது வேதமே காட்டியிருக்கிறது இல்லையோ, ஆச்சாரிய தேவோ பவா சொல்லித்தான் இல்லையா வேதம். அதனால் ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளுன்னு அதை அப்படியே மதுரகவி ஆழ்வார் அனுஷ்டித்து காட்டினார். சத்ருகன் ஆழ்வான் படி என்று காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் விவரிக்கவில்லை. சக்கரவர்த்தி திருமகனை அல்லது அறியாதவனாயிருந்தான் பரதாழ்வான், அந்த பரதாழ்வானை அல்லது அறியாதவனாயிருந்தார் சத்ருகன் ஆழ்வான். அதுபோல இங்கே எம்பெருமானை அல்லது அறியாதவராயிருந்த நம்மாழ்வாரை அல்லது அறியாதவராயிருந்தார் மதுரகவி ஆழ்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் சொன்ன வார்த்தை ஆச்சாரியனே எல்லாம், ஆச்சாரியனே பரதெய்வம் என்று சொன்ன இந்த வார்த்தையை நம்புவார் பதி. நம்புவார் பதி என்னால் நம்புவாருக்கு இருக்க வேண்டிய பதி. ரெண்டு அர்த்தம் காட்டியிருக்கா இதுக்கும் கூட. அந்த நம்பக்கூடியவர்கள் விஸ்வசிப்பவர்கள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா வைகுந்தம் காண்மினே. எதுன்னா வைகுந்தம் தான். அவளுக்கு நிச்சயமாக ஆச்சாரியனே எல்லாம் என்று ஆச்சாரியனுடைய திருவிடிகளை ஒருத்தன் பற்றி விட்டானால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம். அதனால தானே ஒருத்தன் இந்த ஊரிலே இருந்து விடுபட்டானால்
அவனை நாம் என்னவென்று சொல்லுகிறோம் திருவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இன்னைக்கும் கூட ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று தானே சொல்லுகிறோம். ஆகையினால அந்த நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே என்று சொன்னார். உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஐயோ சுவாமி, அப்போ இந்த கண்ணியூர் சித்தாம்பு சொன்னால் உடனே மோட்சம் போயிடுவாளோ அப்படின்னா வேண்டாம் சுவாமி, கண்ணியூர் சித்தாம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட போகிறாளே. உடனே வியாக்கியாத்தை பார்த்தார். அப்படி அர்த்தம் இல்லை. சரீரத்திலிருந்து விடுபட்டு போறன்னைக்கு அது மோட்சம் கிடைக்கும் என்கிறது அர்த்தம். அப்படின்னா அப்போ இருக்கிற காலத்துக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, நம்புவார் பதி வைகுந்தங்காண்மினே. அதை விஸ்வசிக்கிறவர்கள் இருந்த இடமே அவளுக்கு வைகுந்தன் விட்டு. வைகுந்தன்னு தனியாக இன்னொன்று வேண்டாம், நம்புவார் பதியே வைகுந்தம். என்னால் என்ன அர்த்தம்? இப்படி கண்ணினுள் சிறுத்தாம்பை அப்படி பிரீத்தியோடு அனுசந்திக்கிறவர்கள் யாரோ அவர்கள் இருக்கிற இடமே வைகுந்தம். அதை தவிர இன்னொன்று வைகுந்தம் ஆகணும்னா உரைக்கவல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்று நம்மாழ்வாரும் கூட இதே போன்ற கருத்தை ஒரு திருவாய்மொழிக்கு பல சுருத்தியாக அருளி செய்திருக்கிறார். அதே போல இங்கே மதுரகவி ஆழ்வார் பாசுரத்துக்கும் அர்த்தம் கொண்டோமானால் நம்புவார் பதியே வைகுந்தமாகும் என்ன இப்படி உயர்ந்த ஒரு திவ்ய பிரபந்தம் அல்லவா இது. அவரவர்கள் இருக்கிற இடத்தையே வைகுந்தமாக மாற்றக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்னால் அது கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று இப்படி அந்த ஆழ்வாருடைய பெருமையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை மதுரகவி ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இது என்ன ஒரு 10-12 பாட்டு மிகவும் சுருக்கமாக இவ்வளவு தானே இருக்கிறது. இதை அனுசந்திப்பதில் என்ன கஷ்டம். இது ஆழ்வாருடைய பெருமையை அத்தனையும் இந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தில், சிறிய திவ்ய பிரபந்தத்திலே அவர் அருளி செய்து விட்டார். இந்த திவ்ய பிரபந்தத்தை தொடர்ந்து 12,000 தடவை சொன்னபடியினாலே தான் நாதமுனிகளுக்கே நம்மாழ்வார் பிரத்யட்சமானார் என்றெல்லாம் சொல்லி, அதனால தான் இந்த நமக்கு இன்றைக்கு திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்கிறபடியினாலே தான் இதனுடைய தாற்பயம் சேர்ந்து இதை அருளிச்செல் நடுவே சேர்வித்தார் என்று மணவாள மாமுனிகளும் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தம் திருநாராயணபுரம் திவ்ய தேசத்திலே முதலிலே அனுசந்திக்கப்படுகின்றபடியினாலே இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று நாம் தொடர்ந்து அனுபவிக்க போகிற அந்த திவ்ய பிரபந்த அனுபவம் அது பெரிய ஒரு திவ்யானுபவம். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்வான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி தெரிவிக்க போகிறார். அதை எல்லாரும் தொடர்ந்து கேட்க வேண்டும். அத்தனை பேரும் கேட்பதற்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஆச்சாரிய வந்தனம் என்று சொல்லும்படியாக இந்த 4000ஐயும் நமக்கு கொடுத்தவரான அந்த நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய இந்த கண்ணினுள் சித்தாம்பு அதை முதலிலே அனுசந்தித்து அதனுடைய அர்த்தத்தையும் நாம் அறிந்து கொண்டு நாம் சொன்னோமானால் இன்னும் அது சிறப்பல்லவா. ஆகையினாலே இன்றைய தினம் இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரார்த்தங்களிலே அடியன் சொன்ன விஷயம் ரொம்ப குறைவு. விட்ட விஷயம் அடியன் சொன்ன விஷயம் என்னால் 10% கூட இருக்காது. விட்ட விஷயம் 90% இருக்கும். ஆனாலும் இருக்கிற அவகாசத்திலே யதாமதி யதா ஞானம்னு சொன்னேனே, யதா அவகாசம் என்று சொல்லப்பட்டபடி ஏதோ சில விஷயங்களை அடியன் தெரிவித்தேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமித்தருளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் 1 வருட காலம் நடைபெற இருக்கிறது. அத்தனையும் கேட்டு எல்லோரும் ஆனந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை அடியனுக்கு வழங்கிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கின்ற ஏதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவருடைய அனுகிரகத்திற்கு தலையல்லால் கைமாறிலேனே என்று கிருதஜ்ஞத்தையும் ஆவிஷ்கரித்து அடியேன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீமூலதாம்னே ஷடகோபாய மங்களம் மனோஜ்ஞபரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுஷைலநிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யத்சமிருதுமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்டஜீவ ஜீவாதவே நமः ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ர் முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்களம்.